அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தின் பார்வையில் இலக்கிய நயம் என்ற தொடர் உரையில் 26ஆம் நாளில் நாம் அடைந்திருக்கிறோம். திருக்குரானில் நேரடியான அர்த்தத்தில் பயன்படுத்தப்படாமல் ஒரு நோக்கத்திற்காக மாற்று அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுவதை நம்ம இலக்கியம் என்று சொல்கிறோம். அது உதாரணங்களாக இருக்கலாம், அல்லது ஓமையாக இருக்கலாம், உருவகமாக இருக்கலாம். இப்படியான விஷயங்களை நம்ம இலக்கியம் என்று சொல்கிறோம். அது மாதிரி உள்ள ஒரு இலக்கியம் என்னவென்று சொன்னால், நம்ம வசிக்கிற பூமி இருக்கு இல்லையா, இந்த பூமியை பற்றி குர்ஆனில் மனிதர்களாகிய உங்களுக்கு இந்த பூமி தொட்டிலாக அமைந்திருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் 3 இடங்களில் சொல்லுகிறான். தொட்டில்னு சொன்னால் ஒரு தூளில் தொங்க விட்டு ஆட்டுவாங்க, அந்த தொட்டில். குழந்தைகளை தூங்குவதற்கு நவீன காலத்து தொட்டிலை நீங்கள் கணக்கெடுக்கக்கூடாது. பலவிதமான தொட்டில்கள் வந்திருக்கிறது. அந்த காலத்தில் தொட்டில்னா என்னென்னு கேட்டால், அந்த இடத்துல தொங்குறது. குழந்தை தொங்கி கொண்டிருக்கும், மேலேருந்து ஒரு கயிற்றில் கட்டி என்ன செய்வாங்க, இதில் முகட்டில் அதை இணைச்சி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தொட்டிலை பூமிக்கு எல்லாம் ஓமையாக்குறான். பூமியை உங்களுக்கு தொட்டிலாக ஆக்கியிருக்கிறோம். அப்படி ஏன் தொட்டில்னு சொல்கிறான், அதை விளங்குறது தான் இன்றைக்கி உள்ள விஷயம். அது எங்கேயெல்லாம் சொல்கிறான்னு கேட்டால், 78வது அத்தியாயத்தில் 6வது வசனத்தில், அலம் நஜாலில் அருள மிகாதன், இந்த பூமியை நாம் தொட்டிலாக ஆக்கவில்லையா. இந்த பூமிங்கிறது உருண்டை வடிவமாக இருந்தாலும், அது சுற்றி கொண்டு இருந்தாலும், சுழன்று கொண்டு இருந்தாலும், நான் எப்படி உங்களுக்கு ஆக்கியிருக்கிறேன்னு சொன்னால் தொட்டிலாக ஆக்கவில்லையா அப்படின்னு சொல்லி பூமியை தொட்டில் என்று அல்லாஹ் தொட்டில்னு சொன்னால் குழந்தையை தூங்க வைப்பதற்காக மேலே கட்டி தொங்க விடுவாங்கள்ல, அந்த தொட்டிலுக்கு தான் அந்த வார்த்தை. அப்படி ஆக்கவில்லையா என்று கேட்குறான். இது 78:6 வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி 20:53 வசனத்திலையும், அல்லது ஜாலலக்குமுல் அருள மகதன், உங்களுக்கு பூமியை அவன்தான் தொட்டிலாக ஆக்கியிருக்கிறான் என்று பூமியை தொட்டிலுங்கிற வார்த்தையை கொண்டு 20வது சூறாவில் 53வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 43வது சூறாவில் 10வது வசனத்தில் சொல்கிறான், அல்லது ஜாலலக்குமுல் அருள மகதன், உங்களுக்கு இந்த பூமியை தொட்டிலாக ஆக்கியிருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த தொட்டில்னா என்ன வகையில், அது எந்த மாதிரி அது ஓமை இருக்கிறது, தொட்டில்னு ஏன் சொல்லணும். பூமிங்கிறதுல நம்ம தொட்டில் மாதிரி நம்ம பூமியைத்தான் தொட்டிங்கிறான், உங்களை தொட்டின்னு சொல்லலை. அதை தொட்டில் என்று அல்லாஹ் சொல்லுவது எதை என்று கேட்டால், மனிதர்களை சொல்லவில்லை. நம்ம வசிக்கிற பூமி இருக்கு இல்லையா, இதைத்தான் தொட்டில்ங்கிறான். அப்போ இது தொட்டில்னு சொல்வதாக இருந்தால், தொட்டில் பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டால், அது மேலே ஒரு ஈர்ப்பு சக்தியின் மீது ஈர்க்கப்பட்டு தான் தொங்கிக்கிட்டு இருக்கும். தொட்டி ஆடுனாலும் அந்த தொட்டி எங்கே பிடிமானமாக இருக்கும்னா, மேலே உள்ள ஒரு முகட்டிலோட ஒரு ஆணியோ ஒரு கொக்கியோ நம்ம போட்டிருப்போம், அதில் தான் அந்த தொட்டியை தொங்க விட்டுருப்போம். அதில் தான் இழுக்கப்பட்டு என்ன செய்யும், இந்த தொட்டி இங்கே ஆடிக்கிட்டு இருக்கும். அப்போ தொட்டி அந்த இடத்துல இருந்தாலும் அந்த தொட்டிக்கு மேலே உள்ள முகட்டின் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கும். அந்த இடத்துல தொட்டி தொங்காதுல. தொட்டி மேலேயும் தொடர்பு இல்லாமல் கீழேயும் தொடர்பு இல்லாமல் அந்த இடத்துல விட தொட்டி விழுந்துடும். அப்போ தொட்டி கீழே விழாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், கீழே தொடர்பு இருக்க தேவையில்லை. ஆனால் தொட்டிக்கு மேல் பாகம் இருக்குல்ல, அந்த மேலே உள்ள அந்த கயிறு கட்டக்கூடிய அந்த கயிறு மேலே உள்ள முகட்டில் மீது என்ன செய்யப்பட்டிருக்கும், இணைக்கப்பட்டிருக்கும். அதனுடைய பிடிமானத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கும். இதுதான் தொட்டியுடைய தன்மை. இப்போ நம்ம பூமி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பூமிக்கு மேலே ஏதாவது கயிறு இருக்குதா? பூமி உருண்டையாக இருக்கிறது, அதை 4 பக்கமும் அந்த இடத்துலாம் நிற்கிறது. பூமி எப்படி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கீழே மேலே ஆல்ரவுண்ட் எல்லா பக்கத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூமி என்ன மாதிரி இருக்குது என்று கேட்டால், மொத்தத்தில் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி தெரியுதே தவிர பூமியை பிடிச்சி இழுத்து கட்டி வச்சுக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. அப்படி இருந்தால் தான் தொட்டில்னு சொல்லணும். ஒரு அந்த இடத்துல ஒரு பலூனை மிதக்க விட்ட தொட்டின்னு சொல்ல மாட்டோம். தொட்டின்னு எப்போ சொல்லுவோம்னு கேட்டால், அந்த பலூனை கைத்தை கட்டி மேலே தொங்க விட்டால் தான் அதை தொட்டில்னு சொல்லுவோம். அப்போ மேல் பக்கமாக இழுத்து பிடிக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தால் மாத்திரம்தான் தொட்டிங்கிற விஷயத்தை தொட்டில்ங்கிற விஷயத்தை பயன்படுத்துவாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த குரானில் பூமியை பற்றி சொல்லும் பொழுது, பூமியை தொட்டிலாக ஆக்கியிருக்கிறோம். பூமியை தொட்டில் தான் அது. அதில் தூங்கக்கூடிய குழந்தைகளாக நாம் இருக்கிறோம். அப்போ தொட்டிலாக ஆக்கியிருக்கோன்னு ஏன் சொல்கிறான்னு கேட்டால்,
அதாவது பூமி வந்து அந்தரத்தில் இருக்கிற மாதிரி தெரிந்தாலும் உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து சூரியனால் இழுக்கப்பட்டு ஈர்ப்பு விசையினால் அந்த இழுக்கப்பட்டு தான் அந்த இடத்துல நின்றுட்டுருக்கு. சூரியனுடைய ஈர்ப்பு விசை இல்லைன்னு சொன்னால் அது பிச்சுக்கிட்டு எங்கே ஓடி போயிடும். இப்போ சூரியன் பூமி அந்தரத்தில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிந்தாலும் அந்த பூமி எப்படி இருக்குன்னு கேட்டால் சூரியன் எந்த பக்கம் இருக்குதோ அந்த சூரியன் பக்கம் இழுக்கப்படுகிறது. இழுக்கப்பட்டு சூரியனை சுற்றுதில் ரங்கராட்டின மாதிரி சுற்றுது. அப்போ பூமி வந்து அந்த பூமியை வந்து சூரியன் இழுத்து பிடிச்சிருக்கும் பொழுது அந்த இழுத்து பிடிக்கிற கண்ணுக்கு தெரியாத கயிறாக அந்த ஈர்ப்பு விசை இருக்கிறது. அப்போ இந்த மற்ற பகுதி தொடர்பு இல்லாமல் அந்த இடத்துல இருக்குது. அப்போ பூமி இதான் சூரியன் என்று வைத்து கொண்டீங்கன்னு சொன்னால் இது பூமின்னு வைத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இது நேரம் இப்படி இருக்குன்னு வைங்க. இப்போ நேரம் இருக்கும்போது இந்த பூமியை அந்த சூரியன் பிடிச்சி இழுக்குது. ஈர்ப்பு விசை அப்படி இழுக்கிற காரணத்தினால குறிப்பிட்ட அளவில் இழுத்துக்கிட்டு பிடிச்சிருக்குது. அந்த இழுத்துக்கிட்டு வச்சு தான் அப்படியே சுற்றுது. சூரியனை சுற்றி வரும்பொழுது எந்த பக்கம் அதை சுற்றினாலும் சரி சூரியனுடைய ஈர்ப்பு விசையை விட்டு வெளியே போகாது. சூரியனுடைய ஈர்ப்பு விசைக்கு இழுக்கப்பட்டு கட்டுப்பட்ட நிலையில் அது போய் கொண்டிருக்கும் பொழுது அப்போ இது சூரியன் இங்கேருந்து ஒரு கயிறை கட்டி பூமியில் கட்டிட்டோன்னு வைங்க. கட்டிட்டா என்ன செய்யும், அதில் தொங்குற மாதிரி வந்துடும். இப்போ அப்போ வந்து கீழே தொடர்பு இருக்க தேவையில்லாட்டாலும் சூரியனை பார்க்கிற பகுதி இருக்குல்ல, சூரியனின் பக்கம் காட்டக்கூடிய அந்த முகம் இருக்கு இல்லையா, அந்த முகத்துக்கு நேர ஒரு ஈர்ப்பு விசை வந்து சூரியன்லேருந்து இறங்கி இதை வந்து இழுத்து பிடிக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது அப்படி கற்பனைகள் அப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரியன்லேருந்து ஒரு இழுக்கிற சக்தி வருகிறது. அதை கயிறுண்டு வச்சுக்கிறங்க. அந்த இழுக்கிற சக்தி வந்து இந்த பூமியில் வந்து பட்டவுன அதை இணைச்சிருது. அப்படி கற்பனையை அவர் கயிறாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கைத்தை கட்டி தொங்க விட்டு இந்த பூமி இப்படி நிற்கிற மாதிரி தானே தெரியுது பார்த்தா. உண்மையில் அது வந்து உங்களுக்கும் எனக்கு இதை சொல்ல முடியாது. அந்த காலத்துடைய அறிவை கொண்டு படைச்சவனுக்கு தெரியும்ல, அவன் தானே படைச்சிருக்கிறான். நல்லா படைச்சிருக்கிறதுனால அவன் இந்த பூமி அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு அந்த இடத்துல நிப்பாட்டி நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இதை வந்து அதற்கு மேலே உள்ள ஒரு பகுதியில் நான் இணைத்து வைத்திருக்கிறேன், இணைத்து கட்டி தொங்க விட்ட மாதிரி வைத்திருக்கிறேன், அதற்கு ஒரு ஈர்ப்பு விசையை வைத்திருக்கிறேன் அப்படிங்கிற இது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அல்லாஹ் படைச்ச காரணத்தினால இந்த பூமி தொட்டில் என்று சொல்வதில் ஓமையாகவும் இருக்கிறது. ஒரு அறிவியல் கண்டுபிடிச்ச ஒரு செய்தியை வந்து அன்னைக்கே இஸ்லாம் குர்ஆன் சொல்லுகிற இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த பூமி இப்படி இருக்குல்ல, இந்த பூமி வந்து ஏன் இப்படி இருக்குது என்று கேட்டால் சூரியன் வந்து இதை இழுத்து பிடிக்கிறது. சூரியன் இழுத்து பிடிக்கிறதுனால சூரியன் இருக்குல்ல, இந்த பூமி இப்படி இது பூமி, இது சூரியன் வைங்களேன். இந்த சூரியனை நோக்கி பூமி பார்க்கும் பொழுது இழுக்கப்பட்டு தான் பார்க்குது. அது தன்னைத்தானே சுற்றுது. சுற்றும் போது அது அதனுடைய இழுவையிலிருந்து விடுபடாமல் தான் சுற்றும். அதுக்கப்புறம் ஒரு வருஷத்தில் சுற்றி முடிக்குதுல்ல, அப்படி சுற்றி முடிக்கும் போது இப்படி போனாலும் இப்படி போனாலும் எப்படி போனாலும் எப்படி போனாலும் இது இழுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எந்த பக்கம் போனாலும் சரி அந்த பூமி வந்து சூரியனால் இழுத்து கட்டப்பட்ட மாதிரி ஒரு கைத்தை போட்டு கட்டப்பட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் தொட்டில் மாதிரி அமைப்பு வந்துடுது இல்லை. இப்போ அப்போ அந்த தொட்டிலுங்கிற ஒரு உதாரணத்தை காட்டும் பொழுது அந்த ரங்கராட்டினம்பாங்களே, இப்படி ரங்கராட்டினம் இப்படி சுற்றும்ல, அதாவது ஒரு இந்த இப்படி சுற்றக்கூடிய ராட்டினங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. பார்த்துன்னு இங்கே ஒவ்வொரு சுற்றிக்கிட்டு வரும்போது இது வந்து அதனோடு ஈர்க்கப்பட்ட தொடர்பில் இருக்கும். அந்த மாதிரி பூமி சுற்றுகிறது. அப்படி சுற்றும் பொழுது இது அந்த இடத்துல சுற்றவில்லை, அது ஒரு இன்னொரு ஈர்ப்பு விசைக்கு கட்டுப்பட்டு தான் சுற்றுகிறது. அப்படி எப்போ கட்டுப்பட்டு இழுத்து கட்டப்பட்ட மாதிரி இருக்கிறதோ அது வந்து தொட்டிலுடைய ஒரு அம்சம் அதுக்குள்ளே வந்து விடுகிறது. இதை உள்ளடக்கும் விதமாகத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா இந்த பூமியை வந்து அந்த காலத்து மக்களுக்கு இந்த அறிவு இல்லாட்டாலும் புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி தொட்டிலாக்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டான். தொட்டிலாக்கிறேன்னு என்ன அர்த்தம்னு சொன்னால் அதில் வந்து பூமி வந்து இப்படி அந்த இடத்துல நிற்கலை, தொட்டில் மாதிரி இழுத்து கட்டப்பட்டு இருக்கிறது. ஒரு பக்கம் இழுக்கப்பட்டு இருக்கிறது, ஒரு பக்கம் தொங்கி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் தான் அந்த இடத்துல இருக்க மாதிரி தெரியுதே தவிர இன்னொரு பக்கம் சூரியனை நோக்கி இருக்கிற பக்கம் வந்து என்ன செய்யுது, இழுத்து கட்டப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ இந்த உதாரணம் வந்து ரொம்ப பொருத்தமாக வந்துடுது. அது மாதிரி வந்து இன்னொன்னே நம்ம கவனிக்கணும். தொட்டில்ங்கிற உதாரணத்தை வந்து சொல்வதன் மூலமாக ஒரு குழந்தைய தொட்டிலில் வச்சு ஒரு அந்த தாயை ஆட்டும்போது அந்த குழந்தை என்ன செய்யும்னா உடம்பு நோகாது, ரொம்ப பக்குவமாக அதை வந்து அரவணைச்சி பிடிச்சிக்கணும். தொட்டிலில் குழந்தைய போட்டிங்கன்னு சொன்னால் அது அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருந்தாலும் அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கு, அப்படியே ஒரு மிதக்கிற மாதிரி அதை ஒரு அரவணைத்து பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குமே தவிர வேறு எந்த அதிர்வுகளும் அதுக்கு தெரியாது. குழந்தை ஆட்டுனா கூட அது என்ன செய்யும், அது ஒரு சொகுசானதாக இருக்குமே தவிர அது வந்து ஒரு அதிர்வை தரக்கூடியதாக அந்த தொட்டி இருக்காது. நம்மளுக்கு அப்படித்தானே இருக்கிறது. பூமியில் இருக்கிறோம்,
பூமி வந்து பயங்கரமான வேகத்தில் அது சுழலுகிறது, தன்னைத்தானே சுற்றுகிறது. அதே மாதிரி வந்து சூரியனை வேற சுற்றிக்கிட்டு வருகிறது. அவ்வளவு அதில் தாக்கங்கள் அந்த பூமியில் இருந்தால் கூட அதில் படுத்த அந்த தொட்டிலில் படுத்திருக்கிற நமக்கு என்ன செய்யலை தெரிய மாட்டேங்குது. குழந்தை தொட்டிலில் படுக்கும்போது எந்த ஒரு அதிரும் இல்லாமல் சுகமாக நித்திரையில் இருக்குது. தொட்டிலில் போட்டால் என்ன செய்யும், சுகமான முறையில் அந்த குழந்தைக்கு இருக்குமே தவிர அதனுடைய அசைவும் ஆடுதல் என்பது எந்த விதமான ஒரு பாதிப்பையும் அந்த குழந்தைக்கு ஏற்படுத்தாது. அந்த மாதிரி இருக்கிறதுனாலையும் தொட்டில்னு சொல்லலாம். தொட்டில்னு சொல்வதற்கு பல வியாக்கியங்கள் கொடுக்க முடியும். ஒவ்வொரு வகையான வியாக்கியானமாக சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், ஒன்று வந்து அந்த பூமி வந்து ஈர்ப்பு விசையால் இழுக்கப்பட்டு கயிற்றால் கட்டப்பட்டது போல கட்டி தொங்க விட்டது போல தான் இருக்குது. அப்போ கட்டி தொங்க விடுறது தானே தொட்டில்னு சொல்லுவோம். கட்டி ஒன்றை தொங்க விட்டீங்கன்னு சொன்னால் சொல்லுவோம். தனி அந்த இடத்துல மிதக்கிறது தொட்டில்னு சொல்ல மாட்டோம். ஆனால் நம்ம கண்ணுக்கு பார்த்தா எப்படி தெரியும், பூமி அந்த இடத்துல நிற்கிற மாதிரி தெரியும். எதுலையும் இணைப்பு இருக்காது. பூமிக்கும் அதுக்கு மேலே உள்ள சூரியனுக்கு மத்தியில் ஒரு கயிறையோ ஏதோ ஒட்டி இணைக்கப்பட்ட மாதிரி இருக்காது. சும்மா அந்த இடத்துல இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் உங்களுக்கு அப்படி தெரியுமே தவிர உண்மை என்ன என்று கேட்டால், அந்த சூரியனுக்கும் பூமிக்கும் மத்தியில் ஒரு இழுப்பு விசைங்கிற ஒரு கயிறு இருக்குது. இழுத்து பயங்கரமாக இழுத்து பிடிக்குது. இழுத்து கைத்தை கட்டி பிடிச்சா எப்படி இருக்குமோ இழுத்துக்கிட்டு தான் சுற்றுது. அப்போ பூமியில் சூரியனால் ஈர்க்கப்படுற ஒரு தன்மை இருக்கிறதுனால அதை தொட்டில் என்ற அர்த்தத்தையும் கொடுக்கலாம். அதே மாதிரி என்ன செய்யலான்னு கேட்டால், அது வந்து பூமி எவ்வளோ ஒரு வேகமாக அது சுழன்றா கூட நமக்கு தெரியுதா, நம்ம யாராவது வந்து இந்த பூமியுடைய அதிர்வையோ வேகத்தையோ உணர்கிறோமா, தொட்டில் இருக்கிற மாதிரி இருக்கிறோமா? தொட்டில் குழந்தை எப்படி வந்து அந்த தொட்டிலுடைய அதிர்வுகளை விளங்காமல் இருக்கிறதோ, அதை சொகுசாக உணர்ந்து கொண்டு இருக்கிறதோ, அந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோம்ன்ற அந்த பூமியில் வந்து தொட்டிலில் இருக்கிற மாதிரி ஒரு சுகமான ஒரு அதை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அது ஒன்று இருக்கும். அதே மாதிரி வந்து தொட்டில் என்பது வந்து பொதுவாக நிலையாக இருக்க, தொட்டில் வந்து இப்படி இருந்துக்கிட்டு இருக்காது, ஆடிக்கிட்டு தானே இருக்கும். தொட்டில் வந்து ஆடிக்கொண்டிருக்குமே தவிர தொட்டிலுங்கிறது என்ன செய்ய, சும்மா தொட்டில் சும்மாவும் இருக்கும். ஆனால் பெரும்பாலும் தொட்டிலில் எதுக்கு நம்ம போடுவோம் என்று கேட்டால், அந்த ஆட்டுவதன் மூலமாக அந்த குழந்தையை தூங்க வைப்பதற்கு தான் தொட்டிலில் போடுவோம். இப்போ குழந்தை எப்படி தொட்டிலில் இப்படி ஆடிக்கொண்டிருக்குமோ அந்த மாதிரி தான் சூரியனால் இழுக்கப்பட்டு இந்த பூமி என்ன செய்கிறது, ஆட்டம் அதில் இருக்கிறது. அப்படி வச்சு பார்த்தாலும் அது வந்து தொட்டில்னு சொல்வது வந்து என்ன இருக்குது, சரியாக இருக்கிறது. இந்த மாதிரி உள்ளோம். அப்போ இந்த விஷயத்தை என்ன செய்கிறான்னு கேட்டால், அல்லாஹ் வந்து அந்த பூமியை தொட்டிலாக ஆக்கியிருக்கிறோம் என்ற உதாரணத்தின் மூலமாக அப்படின்னா என்ன செய்கிறான்னா, பூமியை வந்து ஒரு ஒப்பிடுகிறான், ஓமையாக்குறான். உங்களுக்கு பூமின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அது பூமி கிடையாது. பூமி வந்து ஒரு தொட்டில். அது உங்களுக்கு அது பூமியாக உண்மையில் பூமிங்கிற தனி ஒரு படைப்பாக இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி இருக்குன்னு கேட்டால், அது ஒரு தொட்டில் தொங்க விடப்பட்ட மாதிரி தான் நான் அமைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்வதில் ஒரு இலக்கியம். தொட்டில்னு சொல்வதில் தொட்டிலுக்கு ஒப்பிடுறான்னு அர்த்தம். பூமியை வந்து எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு தொங்க விடுற தொட்டிலை பார்க்குறான். இந்த தொட்டில் எப்படி அந்த இடத்துல தொங்கி கொண்டிருக்கிறது ஒரு மேலே உள்ள பொருளோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. மேலே உள்ள பொருளோடு இணைக்கப்பட்டு தொங்கி கொண்டிருக்கிறதுல இந்த ஒரு தன்மை பூமியில் இருக்குதா, எந்த இணைப்பும் இல்லாமல் அந்த இடத்துல இருக்குதா என்று சொன்னால், சாதாரண மனிதனுடைய பார்வையில் ஒரு இணைப்பும் இல்லாமல் இருக்கிற மாதிரி தெரியும். படைத்த இறைவனுடைய பார்வையில், விஞ்ஞானிகளுடைய பார்வையில் என்ன தெரியும், இல்லை ஒரு சக்தி இழுத்துக்கிட்டு இருக்குது. உனக்கு கண்ணுக்கு தெரியலையே தவிர இந்த பூமி வந்து சூரியன் நம்மளை இழுக்கலைன்னு சொன்னால் பூமி பிச்சுக்கிட்டு எங்கே ஓடி போயிடும். பூமி இழுத்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் என்ன செய்கிறது, சூரியன் இருக்கிறத நோக்கியே அதனுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டு இருக்கிறது. அப்படிங்கிற வகையில் பார்க்கும் பொழுது இந்த ஒரு அற்புதமான உதாரணம். இந்த 3 வசனங்கள்லையும் பூமியை தொட்டிலாக ஆக்கியிருக்கணும் என்பதில் வந்து புவியுடைய ஈர்ப்பு விசையை பற்றி மறைமுகமாக அல்லாஹ் சொல்கிறான். ஈர்ப்பு விசையின் காரணமாக அந்த ஈர்ப்பு விசை என்ற ஒரு கயிறு, அந்த கயிறு மூலம் இந்த பூமி வந்து சூரியனோட இணைக்கப்பட்டு இருக்கிறது. ஒன்றோட இணைக்கப்பட்டு அது தொங்கி கொண்டிருக்குமே, ஆனால் அதுக்கு பேர் தானே தொட்டில். அப்போ தொட்டில்ங்கிற உதாரணம் வந்து அழகாக இது பொருந்தி போய்கிறது. இது ஒரு விஷயத்தை விளைக்கிறோமா. அதே மாதிரி வந்து சில இடங்களில் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு சரியான மார்க்கத்தை நம்ம சொல்கிறோம், சரியான ஒரு கருத்தை நம்ம சொல்லுகிறோம். சொல்லும்போது ஏற்க மாட்டேங்கிறான். சரியான கருத்தை வந்து நம்ம சொல்லும் பொழுது அந்த சரியானதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை அலட்சியப்படுத்துகிறான்ல, அவனை வந்து அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் கால்நடைகளுக்கு ஒப்பிடுகிறான். நீங்கள் மனிதர்கள் தான், பகுத்தறிவுள்ள மனிதர்களாக தான் இருக்கிறீங்க. ஆனால் ஒரு வகையில் பார்த்தா நீங்கள் வந்து விலங்குகள் மாதிரி, கால்நடைகள் மாதிரி இருக்கிறீங்க. அப்போ கால்நடைகள் மாதிரி கூட கிடையாது, அதை விட மோசமாக இருக்கிறீங்க என்றும் என்ன செய்யறான், அல்லாஹ் வந்து சில ஓமைகளை சொல்கிறான்.
எப்படி சொல்கிறான்னு கேட்டால் அந்த வசனங்களை கொஞ்சம் பார்த்துட்டு அந்த அந்த உதாரணத்துக்கு அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். உலகது தரநாளி ஜஹன்னம, நரகத்திற்காக நம்ம தயார்படுத்தி இருக்கிறோம். கதீரம் மினல் ஜின்னி ஒல் இன்சி, ஜின் மனித இனங்களில் இருந்து அதிகமான பேரை நரகத்திற்காக நம்ம தயார்படுத்தி இருக்கிறோம். லஹும் குலூபுன், அவர்களுக்கு இதயங்கள் உள்ளங்கள் இருக்கும். லா யஃப்கஹூன பிஹா, அதை கொண்டு அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். உள்ளம் இருக்கும், அதை கொண்டு சிந்திப்பது கிடையாது. உலகும் ஆயுனும், அவர்களுக்கு கண்கள் இருக்கும். லா யுபசிருன பிஹா, அதை கொண்டு பார்க்க மாட்டார்கள். உலகும் ஆதானும், அவர்களுக்கு காதுகள் இருக்கும். லா யஸ்மவுன பிஹா, கேட்க மாட்டார்கள். அப்படின்னு சொல்லிட்டு உலாய்க்க கல் அன்ஆம், இவர்கள் கால்நடைகளை போன்றவர்களாக இருக்கிறார். அல்ல ஒப்பிடுறான். அதாவது என்ன செய்கிறான்னு கேட்டால், மனிதர்களுடைய இந்த செயல்களை பார்க்குறான். இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உள்ளம் இருக்கிறது, சிந்திக்க மறுக்கிறார்கள். கண்கள் இருக்கிறது, கண்களில் பார்க்கத்தான் செய்கிறான். அவனுக்கு வசதியானதை பார்த்து கொள்கிறானே தவிர பார்க்க வேண்டியதையெல்லாம் பார்க்கறது இல்லை. சரியான அனைத்தையும் பார்க்க மாட்டேங்கிறான். அதனால உலகும் ஆயுனும், அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றன. லா யுபுசிருன பிஹா, அதை கொண்டு பார்ப்பதில்லை என்றால் பார்க்க வேண்டியவைகளை பார்ப்பது இல்லை. பார்க்காமையா இருக்கிறான், வாழ்ந்து கொண்டு தானே இருக்கிறான். உலகத்தில் பார்வை இருக்கிறது, ஆனால் எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்க்காம இருக்கிறான். உலகும் ஆதானும், அவர்களுக்கு காதுகள் இருக்கின்றன. லா யஸ்மவுன பிஹா, அதை கொண்டு அவர்கள் செவி ஏற்பதில்லை, செவி மடுப்பது கிடையாது. ஆனால் செவி மடுக்கத்தான் செய்வான். எதை செவி மடுக்க வேண்டுமோ அந்த அறிவுரைகளை செவி மடுக்க மாட்டான். எது அவனுக்கு தேவையில்லை அதெல்லாம் செவி மடுப்பான். அப்போ உலகம் ஆதானும் லா யஸ்மவுன பிஹா, அவர்களுக்கு காதுகள் இருக்கும், அதை கொண்டு கேட்க தகுதியானவைகளை எல்லாம் கேட்பது கிடையாது. இப்படி சொல்லிவிட்டு உலாய்க்க கல் அன்ஆம், இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். இப்படி இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, இவங்க கால்நடைகளை போன்றவர்கள்னு சொல்லிட்டு, கால்நடையா அதை விட மோசங்கிறான். பல்ஹும் அல்லல்லு, இல்லை இல்லை அதை விடவும் மக கெட்டவர்கள், அதை விட வழிகட்டவர்கள் அப்படின்னு சொல்லி 7வது சூறாவில் 179வது வசனத்தில் மனிதர்களில் சில பேர் இருக்கிறாங்க, பார்க்க வேண்டியதை பார்க்காம, கேட்க வேண்டியதை கேட்காம, விளங்க வேண்டியதை விளங்காமல் இருப்பார்களே. ஆனால் அவர்கள் கால்நடைக்கு சமமானவர்கள். இப்போ மனிதர்களை பார்க்குறான், கால்நடையை நல்லா பார்க்குறான். சில விஷயங்களில் இவனுக்கு அவனுக்கு ஒரே மாதிரியாக இருக்குது. அல்ல எப்படி பார்க்குறான், மனிதனை பார்க்குறான். எல்லா மனிதனையும் இல்லை, ஒரு சில மனிதர்களை எல்லாம் பார்க்குறான். கால்நடையும் பார்க்குறான். இந்த கால்நடைகளில் உள்ள அந்த தன்மைகள் இவன்ட்டையும் காணப்படுது. அதை வச்சு எல்லாம் என்ன செய்கிறான்னா, இவன் கால்நடை மாதிரி இருக்கிறான் அப்படின்னு மனிதர்களை ஒப்பிடுகிறான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்தோம்னு சொன்னால், கால்நடையை கூட ஒப்பிடக்கூடாத, கால்நடை இவனுக்கு மேலே பெட்டராக இருக்குத அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்னா, அதை விட இவங்க மோசம் அப்படின்னு ஒரு ஓமையாக கால்நடைகளையும் இந்த மனிதர்களையும் கெட்ட மனிதர்களையும் பார்த்து விட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணிவிட்டு எல்லாம் என்ன செய்கிறான், இந்த விஷயத்தை சொல்கிறான் என்று இந்த வசனத்துடைய வழங்கிக்கிறோம். அதே மாதிரி 25, 44 வசனத்தில் அம் தஹசபு அன் அக்ஸரஹும் யஸ்மவுன அவ யோக்கிலூன, அவர்களில் அதிகமான மக்கள் செவி மடுக்கிறார்கள் என்றோ அல்லது புரிந்து கொள்கிறார்கள் என்றோ நீ நினைக்கிறீரா? இல்லை, இன்ஹும் இல்லா கல் அன்னாம், இவர்கள் கால்நடைகளை போன்றே தவிர வேறு இல்லை. இவங்க கால்நடைகளாகத்தான் இருக்கிறார்கள். பல்ஹும் அல்லல்லு சபீலா, இல்லை அதைவிட அதிகம் வழிகட்டவர்களாக இருக்கிறார்கள், வழி தவறுகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி 25வது சூறாவில் 44 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த 2 இடம் தான். 2 இடத்துல என்ன செய்கிறான், அல்லாஹ் மனிதர்களை கால்நடைகளுக்கு ஒப்பானவர்கள் என்று சொல்லிவிட்டு இன்னும் ஒருபடி மேலே போய் அதை விட மோசமானவர்கள் அப்படின்ற அந்த ஓமையின் மூலமாக சொல்கிறான். அப்போ இந்த கால்நடைகள் மூலம்னு எதுக்கு சொல்கிறான்னு கேட்டால், பல விஷயங்களை அவங்க சிந்திக்க மறுக்கிறார்கள் என்பதுக்கு தான் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த கால்நடைகளோடு ஒப்பிட்டு பார்க்கிறதுன்னு சொன்னால், இப்போ கால்நடைகளுக்கு கண் இருக்கிறது, கண்கள் இருக்கின்றன. கால்நடைகளுக்கு காதுகள் இருக்கின்றது. கால்நடைகளுக்கு உள்ளம் இருக்குது, இதயம் இருக்கிறது. இருந்தாலும் அவைகள் என்ன செய்யும்னு கேட்டால், அந்த இந்த இந்த உறுப்புகளை எல்லாம் பசி, தாகம், இனப்பெருக்கம் இதுக்கு மட்டுமே பயன்படுத்தும். அந்த பார்வை எதுக்கு பயன்படுத்தும்னா, அந்த உணவு திங்கிறதுக்குரிய உணவு இருக்குல்ல, அதை பார்க்கறதுக்கு பயன்படுத்தும். அது மாதிரி தாகத்தை தீர்த்து கொள்வதற்கு பயன்படுத்தும். அதுக்குரிய ஆண் பெண் இருக்கும்ல, அந்த இனப்பெருக்கம் செய்து சந்ததிகளை உற்பத்தி செய்கிறது, அந்த விஷயத்துக்கு பயன்படுத்தும். இவ்வளவு தான் அதனுடைய பிரச்சனை. அவ்வளோதான். கால்நடைகளுக்கு லட்சியம்லாம் கிடையாதுல்ல. கால்நடைகளுக்கு திங்கணும், குடிக்கணும், அடுத்தது அந்த இனப்பெருக்கம் செய்யணும். அப்போ இனப்பெருக்கம் செய்வது ஆண் பெண்ணுன்னு இருந்தால் இனப்பெருக்கம் செய்யும்.
அது போக மற்ற நேரத்தில் என்ன பண்ணணும்னு கேட்டால் சாப்பிடும் குடிக்கும், இவ்வளவு தான் அதுக்கு இருக்குது. ஆனால் பகுத்தறிவு உள்ள மனுஷன் வந்து இதுக்கு மேலே இருக்கணுமா இல்லையா? அவையை திங்கிறது, குடிக்கிறது, சம்போகம் பண்ணுவது, இதுதான் வாழ்க்கை, இதை தவிர ஒன்றும் இல்லை அப்படின்னு இருந்தால் அது கால்நடையுடைய தன்மை. அப்போ ஒரு மனிதன் அந்த மாதிரி இருக்கிறானா இல்லையா? சில பேர் என்ன செய்கிறான்னு கேட்டால் இன்னும் சொல்ல போனால் கால்நடைகளுக்கு பகுத்தறிவு வழங்கப்படலை. பகுத்தறிவு இல்லாததுனால இப்படி தான் அதுக்கு நடக்க இயலும். பகுத்தறிவு இருந்தால் தான் பல விஷயங்களை சிந்திக்க முடியும். பகுத்தறிவு இல்லாத காரணத்தினால எதை பசிக்கும் போது சாப்பிட்றது, தாகிக்கும் போது குடிக்கிறது, ஒரு ஒரு சந்ததி பெருக்கணும்னு நினைக்கும் போது சந்ததி பெருக்கத்தில் ஈடுபடுவது, இதுதான் அதுக்கு முடியும். ஏன்னு கேட்டால் அதுக்கு வந்து பிரெயின், அந்த சிந்திக்கிற ஒரு மூளை கொடுக்கப்படலை. சிந்திக்கிற மூளை இல்லாததுனால கால்நடைகள் இப்படி இருக்கிறதையாவது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன்னு கேட்டால் அதனுடைய படைப்பு தன்மை அப்படி இருக்கிறதுனால. மனுஷனுக்கு மூளைன்னு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும் போது நீனும் கால்நடை மாதிரி இருந்தால் அப்படி சரியாக வரும். நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா பகுத்தறிவு இருந்தும் கால்நடைகளை போல ஒருத்தர் நடக்கிறான். என்ன திங்கிறோம், குடிக்கிறோம், வந்து சல்லாபம் பண்ணுறோம், இவ்வளோதான் வாழ்க்கைன்னு ஒருத்தர் இருக்கிறான். இதை தாண்டி பல விஷயங்கள் இருக்கிறது. ஊருக்கு செய்ய வேண்டிய நன்மைகள், உலகத்துக்கு செய்ய வேண்டிய நன்மைகள், சமூகத்துக்கு செய்ய வேண்டிய நன்மைகள் அப்படின்னு பல விதமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அறிவை வளர்க்க வேண்டிய விஷயங்கள், ஆராய்ச்சிகள் செய்வது, கண்டுபிடிக்கிறது, தீமைகளை தடுப்பதுன்னு இப்படி எவ்வளோ விஷயங்களில் ஈடுபடுவதற்கு ஏற்றவாறு மனிதனுக்கு அல்ல அறிவை கொடுத்துருக்குறான். கொடுத்தால் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அதையெல்லாம் பயன்படுத்தாமல் சாப்பிட்டோமா, குடித்தோமா, சம்போகம் பண்ணோமா, முடிஞ்சிச்சு வாழ்க்கை, இப்படி ஒருத்தர் நடந்தானேயானால் இவன் கால்நடை தானே. கால்நடையை போலங்கிறது பல அர்த்தம் கொடுக்கலாம். அதுக்கு ஒவ்வொரு வகையாக நம்ம சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த மூணு தான் செய்கிறதில் ஒருத்தன் வாழ்க்கையை முடிச்சுக்கிறான். வேறு எதுவும் கிடையாது. சாப்பிட்ணும், குடிக்கணும், ஜாலியாக இருக்கணும், இவ்வளோ தான் வாழ்க்கை. இதை தாண்டி நம்ம வந்து மனித குலத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளை படைச்சிருக்கிற ஒரு இறைவன் இருக்கிறான், அவனுக்கு செய்கிற கடமையெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஒருத்தர் நடப்பானையானால் இதுதான் கால்நடை. கால்நடைகளாவது அப்படி நடக்குமாறு படைக்கப்பட்டிருக்கிறது. நீ இப்படி படைக்கப்படலையே, நீ அறிவோடு படைக்கப்பட்டிருக்கிறிய, அதனால் கால்நடையோட நீ மோசம். அப்போ கால்நடைகளோட மோசம் என்பதை நம்ம இதிலேருந்து என்ன செய்கிறோம், ஒரு பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கால்நடையாக இருந்தாலும் அது தன்னுடைய தேவையை மட்டும்தான் பார்க்கும். கால்நடை எந்த ஒரு கால்நடையாவது இன்னொரு 10 கால்நடை பசியாக இருக்குது நம்ம போய் சாப்பாடு கொடுப்போம்னு நினைக்குமா? ஒரு கால்நடை, ஒரு ஆடோ மாடோ கழுதையோ குதிரையோ இதை பண்ணி ஏதாவது ஒன்று இருந்தாலும் சரி, அவைகளுக்கு தனக்கு பசியை போக்கிக் கொள்ளணும் என்பதை தவிர இந்த கால்நடை மாதிரி இன்னும் ஒரு 100 கால்நடை ஒரு பசியாக கிடக்குதுன்னு வைங்க, ஆமாம் 100 பேர் பசியாக இருக்கிறார்கள், நம்ம சாமானை திரட்டிட்டு போய் அவங்களுக்கு பசியாத்தோன்னு ஏதாவது செய்யுமா? செய்யாது. பாப்பாவை கவனிக்குமா? அம்மாவை கவனிக்குமா? கூட பிறந்த அக்கா தங்கச்சி கவனிக்குமா? எதையும் கவனிக்காது. கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் அது நான் மட்டும்தான். எனக்கு சாப்பாடு விஷயம் டாபிக் ஓவர், எனக்கு தண்ணி குடிச்சிட்டுனா ஓவர். அப்போ எனக்கு உள்ளதுன்ற மட்டும் ஒரு பார்க்குமே தவிர இதை வந்து அதை சுற்றி இருக்கிற, அதை சுற்றி கோடிக்கணக்கான ஒரு மாட்டை சுற்றி 1000 மாடு இருந்தாலும் சரி அது என்ன கதிக்கு ஆனாலும் இதை கண்டுக்கிறாதுங்க. மயங்கி ஒரு மாடு விழுந்தாலும் இது மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆட்டு பண்ணை இருக்குன்னு வைங்க, அந்த பண்ணையில் ஒரு ஆடு மயங்கி கீழே விழுந்துருச்சு, இந்த 100 ஆடு பார்த்தா கூட என்ன செய்யணும்னு கேட்டால் இது பாட்டு மேய்ஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். மேய்ச்சலில் விட்டிங்கன்னா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குமே தவிர இந்த ஒரு ஆடு விழுந்துருச்ச என்ன செய்வதுன்னு பதறுமானா அப்படி படைக்கப்படலை. அது மாதிரி இருக்குது. படைக்கப்படாததுனால ஆடு என்ன செய்யணும்னு கேட்டால் எந்த ஒரு கால்நடைகளாக இருந்தாலும் சரி, பறவைகளாக இருந்தாலும் சரி, எந்த விலங்குகளாக இருந்தாலும் சரி, அவை வந்து தன் தேவையை மட்டும்தான் கருத்தில் கொள்ளும் வகையில் புடைக்கப்பட்டிருக்கு. தன் தேவை, எனக்கு சாப்பாடு, நீ சாப்பிட்டா என்ன, சாப்பிட்டு எனக்கு என்ன, நான் சாப்பிடணும், எனக்கு சாப்பாடு கிடைச்சா அவ்வளோ போதும்னு சொல்லி இருக்கக்கூடியது எதனுடைய தன்மை? அது கால்நடைகளுடைய தன்மை. அப்போ நீ மனுஷனாக பிறந்த ஒருத்தன் வந்து இப்படி சுயநலவாதியாக வாழ்கிறான். எல்லாம் எனக்கு நான் சம்பாதிக்கிறோம், எனக்கு சாப்பிட்டுக்கிறோம், எனக்கு சேர்த்துக்கிறோன்னு நினைக்கிறான். அவனுக்கு பெற்ற தகப்பன் ஒருத்தருக்கான்னு கவனிக்க மாட்டேங்கிறான், தாயை கவனிக்க மாட்டேங்கிறான், தாய் தந்தையரை கவனித்தாலும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கவனிக்க மாட்டேங்கிறான், அக்கம் பக்கத்தை கவனித்தாலும் பொதுவாக மனித குலத்தில் எவ்வளோ ஒரு கஷ்டங்கள்லாம் இருக்குது, அந்த கஷ்டங்கள்லாம் தீர்க்கணும், குறைகள்லாம் போக்கணும், இந்த பூமியை செம்மைப்படுத்தணும், சீர்படுத்தணும், நல்வழிப்படுத்தணும், இப்படின்னு பல விஷயங்களில் அவன் ஈடுபட அளவில் மனுஷனுக்கு எல்லா மூளையை கொடுத்துருக்குறான். அந்த மூளையை கொண்டு சிந்திக்கிற திறனை கொண்டு இதுகளையெல்லாம் அவன் கவனிக்கலைன்னு வைங்க, இவன் யாராக இருக்கிறான், கால்நடை மாதிரி ஆயிடுறான். கால்நடை என்ன செய்யணும்னா ஒன்லி சுயநலம். கால்நடை என்னது, அதனுடைய பிள்ளையை கூட அது கவனிக்காது. பால் கொடுக்குற பருவத்தில் மாத்திரம் அது பால் சுரக்கிறதுனால அது கொடுக்காமல் இருக்க முடியாது. கொடுக்காட்டி அதுக்கு வேதனையாக இருக்கும்.
அதுக்காக வேண்டாம் பால் கொடுக்குமே தவிர, பால் கொடி மறந்ததுக்கு பிறகு பிள்ளையை கவனிக்கணும், அம்மாவை கவனிக்கணும், என்ன ஒரு பஞ்சாயத்தாவது அது இருக்குதா? எந்த ஒரு பொறுப்பாவது இந்த கால்நடைகளுக்கு இருக்குதான்னா இல்லை. அப்போ ஒரு மனிதனாக இருக்கிறவன் வந்து இந்த மாதிரி வாழ்கிறவன் உலகத்தில் இருக்கானா இல்லையா? எல்லா மனுஷனையும் கால்நடை நல்லா சொல்லலை. இந்த மாதிரி ஒருத்தன் இருந்தால் அவன் கால்நடையாக இல்லையா? ஒருத்தன் இருக்கிறான், எத்தையும் கவனிக்க மாட்டேங்கிறான். நான் திங்கணும், நான் வாழணும், நான் சொகுசாக இருக்கணும், எனக்கு சொத்து சேர்த்துக்கிறேன்னு, எனக்கு பங்களா வேணும், எனக்கு கார் வேணும், இதை மட்டும் ஒரு கால்நடைகள் அதனுடைய தேவை கம்மியாக இருக்கனால கம்மியாக பாடுபடுது. இவனுடைய தேவை அதிகமாக இருக்கனால அதிகமாக பாடுபடுறான். ஆனால் எதுக்கு பண்ணுறான்? தனக்கு மட்டும் பண்ணுறான். இப்போ தனக்கு மட்டுமே சுயநலமாக ஒருவன் இருப்பானேயானால் உனக்கு மிருகத்துக்கு என்னடா வித்தியாசம்? மிருகம்தான் சுயநலத்தை மட்டும் பார்க்கும். அதுக்கு இன்னொருத்தரை பார்க்குறதுக்கு எந்த ஒரு வைத்தியம் பார்க்காது, துணை செய்யாது, பக்கபலமாக நிற்காது, அதுக்கு சாப்பாடு போடாது, உதவி செய்யாது, எதை பற்றியும் கவனிக்காது. அது வந்து அப்படி இருப்பதற்கு அவ்வளோதான் அதுக்குரிய கெப்பாசிட்டி, அதுக்குரிய மூளை திறன் வந்து அவ்வளோதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறது. நீனு அப்படி இருந்தால் அதை விட கீழே தானப்போ. அந்த கால்நடைகளோடு இன்னும் சேர்க்க முடியாத கால்நடைகள்கிட்ட வந்து அந்த தன்மையை அப்படி இருக்கிறதுனால அந்த கால்நடைகள் அப்படி இருக்கிறது. அல்ல அதுக்கு வந்து இந்த மாதிரி செய்யக்கூடிய தன்மையை கொடுத்துருந்தான்னா அதுவும் செஞ்சுருக்கும். அப்போ கால்நடைகளை வந்து சுயநலமாக வாழும் வகையில் தான் நல்லா படைச்சிருக்கிறான். சுயநலத்தை தாண்டி ஒரு பொதுப்பணிகள் செய்கிற விதமாக அவை படைக்கப்படவே இல்லை. எதை பற்றியும் சிந்திக்கணுங்கிற மனம் அது கொடுக்கப்படவே இல்லை. நம்ம அம்மா கவலைப்படுறாங்க, அப்பா கவலைப்படுறாங்க, அண்ணன் கவலைப்படுறாங்கங்கிறதுலாம் அதை பற்றின அந்த உறவு முறைகள்லாம் மண்டையில் அதுக்கு மூளையில் வந்து ஏறாது. அதுக்கு தேவையல்ல, மைனஸ் பண்ணி வச்சுருக்கிறான். ஆனால் நீ மனுஷன் எப்படி நினைக்கிறான்? இதே மாதிரி இருக்கிறான். பாப்பா கஷ்டப்படுவார், கண்டுக்கிறவே மாட்டான். அக்கம் பக்கத்தில் சிரமப்படுவான், கண்டுக்கிறவே மாட்டான். எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன லாபம். அப்போ தனக்கு தனக்கு என்று ஒருத்தன் வாழ்வானையானால் இது அப்படியே மிருகத்தன்மை தானே, இது அப்படியே கால்நடையுடைய தன்மை தானே இது. இன்னும் சொல்ல போனால் கால்நடை கீழேங்கிறான்ல. எதனால கீழே? கால்நடைகள் அப்படி அவங்க நினைச்சாலும் இது நம்ம செய்கிற மாதிரி செய்ய முடியாது. அப்படி படைக்கப்பட்டிருக்கிறாங்க. நீ இப்படி படைக்கப்படலையே. நீ படைக்கப்படாமல் இருந்து அப்படி நடந்தே என்றால் கால்நடையோட மோசம். கால்நடைகள் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் அவை சுயநலமாக இருக்கின்றன. அப்படித்தான் இருக்க முடியும். நீ எப்படி படைக்கப்படலையே. உனக்கு பகுத்தறிவுன்னு ஒரு பகுத்தறிவும் மனசையும் தந்திருக்கிறன. அந்த மனசில் சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் உனக்கு என்ன செய்யும்? அடுத்தவனுடைய வலி, அடுத்தவனுடைய வேதனை, அடுத்தவனுடைய துன்பங்கள்லாம் உன் மனசில் அது உறுத்தலை ஏற்படுத்துகிற மாதிரி உன்னை படைச்சிருக்கிறன. அது எந்த தாக்கத்தையும் உனக்கு ஏற்படுத்தலாம். நீ மிருகம் தானே நீ. அப்போ வந்து அந்த இதுக்கு எப்படி உதாரணம் நல்லா காட்டுறான். கால்நடைகள் எப்படி ஒரு காரணம் என்னென்னு கேட்டால், கால்நடைகளில் இருக்கக்கூடிய அந்த தன்மைகளில் மனுஷன் இருக்கக்கூடாது. கால்நடைகளை தாண்டி இருக்க வேண்டும். கால்நடைகளில் உள்ள விஷயமும் இருக்கணும். சாப்பிடவே கூட அதெல்லாம் தப்புன்னு சொல்லலை. அது மட்டுமாக இருக்கக்கூடாது. கால்நடைகள் மட்டும் செய்கிற கால்நடைகள் செய்கிற மாதிரி மட்டும்தான் நான் இருப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறனால பகுத்தறிவு மனசாட்சி இருக்கிறதுனால என்ன செய்கிறோம்? சமூகத்தை பற்றி கவலைப்படுறோம், உதவிகள் செய்கிறோம், நோய்வாய்ப்பட்டவனை தூக்குறோம், செத்தா கொண்டே அடக்குறோம். ஒரு மாடு செத்தா இன்னொரு மாடு அடக்கம் பண்ணுமா? அது பாட்டு போட்டுகிட்டே போயிட்டுருக்கும். அது கொடுக்கப்படலை. அப்போ நம்ம எல்லாத்துலேயும் தலையிடக்கூடியவனாக மனுஷனுடைய தன்மை இருக்கும் பொழுது சில பேர் என்ன செய்கிறான்னு கேட்டால் எதுக்குமே கவலைப்பட மாட்டான். யார் என்ன ஆனாலும் சரி, எத்தனை பேர் செத்தாலும் சரி, பிரியாணியை கொண்டாந்து வையுமா, சாப்பாட்டை கொண்டாந்து வை, அதுக்கு அவ்வளோதான் அவனுக்கு விஷயம். அப்போ அவனுக்கு வந்து அந்த சாப்பாடு உண்பது, தனக்கு தேவைகளை பூர்த்தி செய்வது, தனக்கு கிடைக்கிற லாபம், தனக்கு கிடைக்கிற லாபத்துக்காக தானே கலப்படம் பண்ணுறான், மோசடி பண்ணுறான், ஏமாத்து பண்ணுறான், எல்லாம் லஞ்சம் வாங்குறான். எல்லாம் எதுக்காக வேண்டி? அடுத்தவனுக்கு உதவி செய்கிறது தனியாக விடுங்க, ஒவ்வொருத்தரவும் செய்கிறானே, அடுத்தவனுக்கு கேடு செய்கிறானே. இதெல்லாம் மிருகங்களை விட கேவலமான வேலை தானே. அப்போ மிருகங்கள் இப்படிலாம் யாருக்கும் செய்வது இல்லையே. அதை சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கால்நடைக்கு வந்து ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பொதுவாக இனப்பெருக்கத்துக்காக வேண்டி ஆணு பெண்ணுண்டு எதில் இருந்தாலும் சரி இனப்பெருக்கம் நடக்கும். ஆண் பெண்ணுண்டு இருந்தால் என்ன செய்யும்? ரெண்டும் இணைஞ்சாதான் அந்த இனம் வந்து பல்கி பெருகிக்கிட்டு சந்ததிகள் உண்டாகி கொண்டே இருக்கும். ஆடாக இருந்தாலும், மாடாக இருந்தாலும், பறவையாக இருந்தாலும், குருவியாக இருந்தாலும், குரங்காக இருந்தாலும் அது இனப்பெருக்கம் செய்வது அடிப்படையில் தான் படைக்கப்பட்டிருக்கிறது. மனுஷனும் அப்படி படைக்கப்பட்டிருக்கலாம். மனுஷனும் இனப்பெருக்கம் செய்வான், மற்ற கால்நடைகளும் இனப்பெருக்கம் செய்யும். ஆனால் இந்த இனப்பெருக்கத்திற்கு என்று வந்து எந்த ஒரு கால்நடைகளும் அதுக்கு வந்து எந்த பொறுப்பையும் ஏற்றுக்கிறாது. இனப்பெருக்கம் செய்வதற்கு வந்து ஒரு கடாய் வந்து ஒரு ஆடோட இனப்பெருக்கம் செஞ்சுன்னு வைங்க, அந்த ஒரு செகண்டோடு அதனுடைய வேலையை முடிச்சுட்டு போயிருமே தவிர, அதுக்கு பிறகு அந்த கற்பமான ஒரு ஆடு இருக்கும்ல, அந்த ஆடு என்ன கஷ்டப்படுது, அது எவ்வளோ சிரமப்படுது, அது எப்படி பிரசவப்படுது, அதுக்கு பிறகு அந்த குழந்தை பெற்ற பிறகு, அந்த குட்டி போட்ட பிறகு அந்த ஆடு எவ்வளோ துன்பம் இருக்கும், அதிலெல்லாம் நம்ம ஒரு பங்கு எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அது இருக்குமா? ஆடு மாடுகளுக்கு
வனவிலங்குகள் அந்த தன்மை இருக்குமா? அந்த இனப்பெருக்கம்ங்கிற அந்த ஒரு செகண்டோடு அவர் வேலையை முடிச்சுக்கிடுவாங்களே தவிர ஆண் வர்க்கமாக இருக்கிறவங்க கால்நடைகளாக இருந்தாலும் சரி, வேறு உயிரினங்களாக இருந்தாலும் சரி, அவைகள் என்ன செய்யும்னு கேட்டால் அந்த இனப்பெருக்கம் செய்வதற்காக அந்த சுகத்தை அடைந்து விட்டு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடும். அதுக்கு பிறகு மோபால் நீ பார்த்துக்க, நீ தான் பிள்ளையை பார்த்துக்கிற, நீ தான் வளர்த்துக்கிறனுங்கிற மாதிரி உள்ள ஒரு தன்மை கால்நடைகளுக்கு இருக்கிறது. ஆனால் அது என்ன செய்ய முடியாது. ஒரு ஆண் பிராணி வந்து இந்த பெண் பிராணிக்கு செய்ய வேண்டிய பிரசவம் பார்க்குறதுல இருந்து பிள்ளையை வளர்க்குறதுல இருந்து அப்படியெல்லாம் செய்யக்கூடிய தன்மை இல்லைன்னா அப்படி படைக்கப்பட்டிருக்கு, அப்படி தான் அது செய்ய முடியும். ஆனால் மனிதனாக இருக்கிறவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்த மாதிரியில் வந்து பெரும்பாலானவர்கள் அந்த பொறுப்போடு சுமந்து செய்கிறார்கள். திருமணம் பண்ணிட்டார்கள்னு சொன்னால் அந்த மனைவியை கவனிக்கிறான், புள்ள குட்டியை கவனிக்கிறான், காலமெல்லாம் அவளுக்காக வாழ்கிறான், அவளுக்காக சொத்து சேர்க்குறான், பொறுப்பை சுமக்கிறான். அவன் வந்து ஒரு தாம்பத்தியத்தில் ஒரு இன்பம் அனுபவிக்கிற ஒரு காரணத்திற்காக வேண்டி அந்த பெண்ணை சுமக்கக்கூடிய ஒரு பொறுப்பையும் அவன் சுமந்து கொள்ளக்கூடிய காட்சியை பார்க்கணும் நிறைய பேர்கிட்ட. ஆனால் கொஞ்சம் பேர் இருக்கானா இல்லையா, மிருகமா என்ன செய்கிறான், அதாவது தாம்பத்தியம் முடிஞ்சிருச்சு பிள்ளைய அம்போன்னு விட்டு ஓடி போயிடுவான், பொண்டாட்டியும் கவனிக்க மாட்டான், பிள்ளையும் கவனிக்க மாட்டான். ஒரு மிருகம் எப்படி தன்னால் வந்து இந்த பிற பாதிப்புக்கு உள்ளாக இருக்கிற ஒரு பெண் இனத்துக்காக வேண்டி ஒரு ஆண் இனம் வந்து எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுத்துக்கொள்ளாதோ அதே மாதிரி தான் நான் இருப்பேன்னு சொன்னால் இவனை எங்கே சேர்க்குறது? இவனை அதுக்கு உனக்கு என்னடா வித்தியாசம்? அதுக்கு பொறுப்பு சுமக்கும் மாதிரி அது படைக்கப்படலை. அதுக்கு பொறுப்புனா என்னென்னு தெரியாது. ஆடு மாடுகளுக்கு பொறுப்புனா என்னென்னு தெரியாது. நம்ம ஏன் இனப்பெருக்கத்துக்கு படைக்கப்பட்டிருக்கோம், அதை செஞ்சுட்டு நம்ம வேலை முடிஞ்சிருச்சுன்னு அது போய்கிட்டு இருக்கும். இது நம்ம பெற்று எடுக்கிற நம்ம வேலைன்னு இது போயிட்டு இருக்குமே தவிர அது வந்து ஜீவனாம்சம் கேட்காது, கோர்ட்டுக்கு போகாது, கேட்கவும் செய்யாது, கொடுக்கவும் மாட்டான். அந்த மாதிரி அது படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எத்தனை ஆண்கள் வந்து பெண்களை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த சுகத்தை மட்டும் அனுபவித்து கொண்டு அதுக்கு பிறகு எந்த ஒரு பொறுப்பையும் சுமந்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். அது அந்த மாதிரி அந்த கால்கள் அந்த விபச்சாரிகள்கிட்ட போகிறது, அதே மாதிரி வப்பாட்டிகள் வைத்துக் கொள்வது, அல்லது கட்டின மனைவியை கூட ஒரு கொஞ்ச நாளில் விட்டுட்டு அமௌண்ட் விட்டுட்டு ஓடி போய் விடுவது. அப்போ இதெல்லாம் வந்து பொறுப்பு சுமக்காமல் இருக்கிறது யாருடைய வேலை? மிருகங்களோட வேலை தானே. ஆடு மாடுகள் தானே இந்த பொறுப்பையும் சுமக்காது. நம்ம வேலை முடிஞ்சோட கதை முடிஞ்சுன்னு போயிருந்தா இல்லையா? அப்போ ஆடு மாடுகள் மாதிரி பொறுப்பை சுமக்காமல் இருந்தாயானால் உன்னை எதில் கொண்டே சேர்க்கணும்? மிருகத்தெலாம் சேர்க்கணும். நீ மனுஷங்கிற பேர்வையில் இருக்கிறே தவிர உன்னுடைய தன்மை அப்படி டிட்டோ எதே மாதிரி இருக்கிறது? ஆடு மாடு கழுத குதிரையுடைய தன்மை தான் அப்படியே உன்ட்ட இருக்கிறதுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அது ஒரு அந்த வகையிலையும் வந்து என்ன செய்கிறான்னு கேட்டால் இவன் வந்து இழிவானவனாக இருக்கிறான். ஆடு மாடை விட மோசமானவன். ஏன்னு கேட்டால் ஆடு மாடுக்கு அப்படி தான் இருக்க முடியும். அந்த பொறுப்பை சுமக்கக்கூடிய ஒரு தன்மை அது படைக்கப்படவே இல்லை. உனக்கு அந்த தன்மை இருக்குதா, இருந்துக்கிட்டு பொறுப்பை சுமக்க மாட்டேங்கிறிய அப்படின்னு பார்க்கும் பொழுது இவன் வந்து கால்நடைகளை விட கீழே எவ்வளோ அழகான உதாரணம் காட்டுறான்ல. இவங்கெல்லாம் கால்நடைகளை போன்றவர்கள் மட்டுமல்ல, பல்கும் அல்லல்லு, அதை விட கீழானவர்கள். கால்நடைகளுக்காவது அப்படித்தான் இருக்க முடியும், உனக்கு அதை மீறி நடக்க முடியும். இருந்தும் நீ என்ன செய்ய மாட்டேங்கிற? கால்நடை மாதிரி தான் நான் இருப்பேன், ஆடு மாடு மாதிரி தான் நான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறத வந்து பார்க்குறோம். அதே மாதிரி வந்து அதுபோக கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து அந்த இனப்பெருக்கம் செய்கிறது இருக்குல்ல, இனப்பெருக்கம் செய்வதற்காக வேண்டி எந்த விதமான ஒரு ஒழுங்கு நெறிமுறைகளையும் அது வைத்துக்கொள்வது கிடையாது. கால்நடைகள் வந்து ஒரு ஆணு ஒரு பெண்ணுன்னு இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு வந்து இது அம்மா ஆணு, இது அக்கா ஆணு, இது தங்கச்சிங்கிற முறை அப்படின்லாம் நினச்சா பார்க்க, இது ஆணு அது பெண்ணு அவ்வளோதான். அப்போ எந்த ஒரு ஆண் விலங்குகளும் எந்த ஒரு பெண் விலங்கோடவும் என்ன செய்யும்? சேரும். முன்னாடி அறிமுகம் இருக்க வேண்டியதில்லை, பார்க்க தேவையில்லை. ஒரு ஆட்டுக்கிடையில் என்ன செய்வான்? 100 ஆடு இருக்கும், அதில் ஒரு கிடாயை கொண்டு விடுவாங்க. அந்த கிடாய் யாருன்னே தெரியாது. தெரியாட்டாலும் அது பாட்டுக்கு விரும்பின எந்த ஒரு ஆட்டுட்டையும் போய் என்ன செய்யும்னா அது சம்போகம் பண்ணிடும். ஏன்னு கேட்டால் அதுக்கு தேவைங்கிறது பெண்கிறது மட்டும்தான். அது வந்து இதை நம்ம செய்யலாமா, இது நமக்கு வேண்டியதா, நமக்கு இது பொறுப்பேற்றுக்கிறோமான்னு அது பார்க்காது. இப்படி தானே மிருகங்கள்லாம் இருக்கிறது. அந்த மாதிரி இன்னைக்கு மனுஷன் எப்படி இருக்கணும்? இவன் என் மனைவி அப்படின்னு மனைவியை பார்க்கணும். இவன் மனைவி இல்லை, இவளை தொடக்கூடாது. மனைவின்னு பார்த்து மனைவியோட இருக்கிற மாதிரி அவளும் ஒரு பொம்பளை மாதிரி இருந்தாலும் அவள் எனக்கு மனைவி இல்லை. இவள் பொம்பளை மாதிரி இருந்தாலும் இவன் எங்கள் சகோதரி, இவன் எங்கள் மாமி, எங்கள் சின்னம்மா அப்படின்லாம் அந்த உறவு முறையை வைத்து கொண்டு அந்த கட்டுப்பாடுகளாக மிருகங்கள்கிட்ட அது இருக்காதுண்ணா. மிருகங்கள்கிட்ட அதெல்லாம் இருக்காது. சின்னம்மாவும் கிடையாது, பெரியம்மாவும் கிடையாது. அதுக்கு தெரிகிறதெல்லாம் இது ஆணு இது பெண்ணு அப்படிங்கிறதான். அந்த பெண்ணுக்கும் இதை பற்றி எந்த உணர்வும் இருக்காது, அந்த ஆணுக்கும் இருக்காது. அந்த பெண்ணாவது நீ என்னடா வந்து எனக்கு இது மக முறையில் இருக்கிற ஏண்டா வர்றேன்னு கேட்க மாட்டா, கேட்காது. அதுக்கும் இந்த மாதிரியான உணர்வுகள் இருக்காது, இவனு ஆணுக்கு இருக்காது.
அப்போ ஆண் பிராணி பெண் பிராணி ஆண் விலங்கு பெண் விலங்கு எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இருக்கிற ஒரே நாலேஜ் என்னன்னு கேட்டால் இது ஒரு பெட்டை, நான் ஒரு ஆண் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். அது யார், என்ன என்ன உறவு, என்ன அப்படி இது நமக்கு சொந்தமானதா வேற ஆளுக்கு சொந்தமானதா, நம்ம பொறுப்பை ஏற்றுக்கொண்ட ஆடா பொறுப்பை ஏற்றுக்கொண்ட, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படிங்கிற தன்மை இருக்கா இல்லையா? இப்படி சில மனிதன் நடக்கிறானா இல்லையா? எல்லா மனிதனும் நடக்கிறது இல்லை. சில பேர் என்ன செய்யறான்னு கேட்டால் என்ன வேண்டாலும் யார் வேணாலும் கூட்டமாக 100 பேர் சேர்றாங்க, எந்த ஆணும் எந்த பெண்ட்டை வேணாலும் போய்க்கங்கிறாங்க. ஒரு ஆட்டுக்கு இடையில் கிடாயை கொண்டு விட்டோம்னு சொன்னால் எந்த கிடாய் வந்தாலும் எந்த ஆட்டோட வேணாலும் சேரலாம்னு இருக்குல்ல, அந்த மாதிரி பெண்கள் கூட்டம் ஒரு ஆண்கள் கூட்டம்னு பெரிய கிளப்பில் கூடுறாங்க. கூடி யார் வேண்டாலும் யாரை வேண்டாலும் ஓட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னானே. ஆனால் இவன் இது என்ன தன்மையில் இவன் இருக்கிறான்? அடே அவள் ஆணு பெண்ணு மட்டும்தானே அது, நீ அவளுக்கு பொறுப்பேற்று கொண்டியா, உனக்கு பொண்டாட்டியாவ, உனக்கு சொந்தமாவ, அவளுக்கு நல்லது கட்டுக்கலாம், நீ உரிமை அது வேற ஒருத்தனுக்கு பொண்டாட்டியா, இதெல்லாம் நீ பார்க்கணுமா இல்லையா? உனக்கு அவளுக்கு உள்ள உறவு முறை என்னன்னு பார்க்கணுமா இல்லையா? ஒன்றையும் பார்க்க மாட்டான். அங்கே பார்க்குறலாம் என்னன்னு கேட்டால் ஆணுமன் இன்னும் சொல்ல போனால் பொண்டாட்டி புருஷனாக கிளப்பில் போய் சேர்ந்துட்டு ஜோடியை மாற்றுவாங்க. பொண்டாட்டி புருஷனாக போய் இதெல்லாம் எந்த தன்மை? இது இப்படி மிருகத்துடைய வேலை தான். மிருகம் தான் என்ன செய்யும், அந்த அந்த ஆட்டோட படுத்துக்கிறேன், இது போய் படுத்துக்கிறேன், இதோட போய் அது போய் படுத்துக்கிறேன், அதுக்கு எந்த ஒரு கூச்ச நாச்சம் கிடையாதுன்னா காரணம் அப்படி படைக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த கால்நடைகளுக்கு இந்த உணர்வை எடுத்தல்ல என்ன செய்கிறான்னு கேட்டால் அது நீ பாட்டு இனப்பெருக்கம் பண்ணி மனிதனுக்கு உதவி செஞ்சுக்கிட்டுறி அப்படின்னு நல்லா கொடுத்ததுனால அது இந்த சட்ட வரம்புகள்லாம் அதுக்கு கிடையாது. அதனால் அவைகள் அப்படி நடக்குமையானால் அது ஏற்கத்தக்கது. அது நம்ம ஒரு குறை சொல்லக்கூடிய ஒரு கிடையாது, அதனுடைய இயல்புபடி நடக்கிறதுன்னு அர்த்தம். ஆனால் நீ அப்படி நடக்கிற மனுஷன்னு சொல்லிக்கிற. மனுஷன் சொல்லிக்கிற போது இது தாய், இது தாரம், இது நமக்கு உடமையானவள், இது நமக்கு உடமையானவள் இல்லை அப்படின்னு ஒரு ஆணு பெண்ணு நினைக்கணுமா இல்லையா? அப்படி நினைக்காம நான் யாரோட வேணாலும் எப்படி வேணாலும் நடப்பேன் அப்படின்னு சொல்லி நீ நடப்பாயானால் நீ கால்நடையோட மோசமாக இல்லையா? எப்படி எல்லாம் உதாரணம் காட்டுறான். இந்த மாதிரி கால்நடைகளுடைய தன்மை உங்கள்கிட்ட நீங்கள் சிந்திச்சு பார்த்து நேர்வழி பெறுவதற்கு இந்த ஒரு வசனம் போதும். இது நம்ம செய்கிறது கால்நடைகளுடைய தன்மையில் நம்ம இருக்கிறோமா, மனிதனுக்குன்னு அல்லாஹ் கொடுத்துருக்கான சிறப்பு தகுதிகள் அதன்படி நம்ம நடக்கிறோமா அப்படின்னு சிந்தித்து பார்த்தாலே ஒரு மனிதன் நேர்வழிக்கு வந்துடுவான். அதனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா இவன் கால்நடைகளை போல மட்டுமில்லை அதை விட கீழேன்னு அது சொல்கிறான். அதே மாதிரி கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் தனக்கு தீங்கு செய்கிற ஒரு காரியம்ன்றதுக்கு தெரிஞ்சால் அதை நெருங்காது. கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது கெட்டது. சில பிராணிகள் இருக்கிறது, அது சில கீரைகளை சாப்பிடாது, சில கிழங்குகளை சாப்பிடாது, சில பொருள்களை சாப்பிடாது, அது மாட்டுக்கு ஒதுங்கி போய்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு மாட்டுக்கு முன்னாடி போய் ஒரு இறைச்சி எடுத்து போட்டால் திங்குமா? திங்காது. இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு விளங்கிக்கிறோம். சில மாடுகள் சில இலைகளை சாப்பிடாது, சில ஆடுகள் சில செடிகள் பக்கம் நெருங்காது. ஏன்னு கேட்டால் அவைகள் உணர்ந்து வச்சிருக்கிறது இது நமக்கு ஒத்து வராது. 2-3 தடவை சாப்பிட்டு பார்த்தும் அனுபவத்துலையும் வரும். சிலது உள் உணர்வுல எல்லாம் அமைச்சும் வச்சுருப்பான். சில உள் உணர்வுலையே இது அதுக்கு இதை சாப்பிடணும்னு அது மனசில் எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பான். அது என்ன செய்யும்னு கேட்டால் எது நமக்கு செட் ஆகாதோ, எது நமக்கு சரிப்படாதோ, எது நமக்கு ஒத்துக்கிறாதோ அதை தொடக்கூடாது என்பதில் கால்நடைகளுக்கு ஒரு தெளிவு இருக்கும். சில விஷயங்கள் துன்பமான கஷ்டமான நேரத்தில் தான் அந்த சிலதெல்லாம் திண்டுபடும். ஆடு பசியாக போய் 3 நாள் 4 நாளைக்கு சாப்பாடு கிடைக்கலன்னு சொன்னால் அது எதை சாப்பிடாமல் இருந்துச்சோ அது ஒதுக்கி வச்சதெல்லாம் சாப்பிடும். அதுவும் அல்லாஹ் கொடுத்த உள் உணர்வு தான். பாதுகாப்புன்னு வரும்பொழுது உயிரை காக்கிறதுக்காக செய்கிறது. பொதுவாக என்ன செய்யாதுன்னு கேட்டால் கேடு செய்யும்னு தெரிஞ்சிருச்சுன்னா சாப்பிடாது. கேடு செய்ய தெரியாமல் சில சாப்பிட்டு கேடு உண்டாயிரும். இதை சாப்பிட்டா நேற்று நமக்கு இது ஏற்பட்டிருக்கு, இன்னைக்கு சாப்பிட்டா சரி வராது அப்படின்னு சொல்லி அதை வந்தோடனே தலையை தூக்கிட்டு போயிருங்க, கிட்டே வராது. அப்போ சில உணவுகளின் பக்கம் சில கால்நடைகள் நெருங்கவே செய்யாது. ஏன்னு கேட்டால் உள் உணர்வில் அது கேடு செய்யும் அவைகளுக்கு உணர்த்தப்பட்டு இருக்கும். ரெண்டாவது அனுபவத்தில் கண்டதாக இருக்கும். சில முன்னாடி ஒரு சாப்பிட்டு ஒரு பாதிப்பு ஏற்பட்ட உடனே அதன் பக்கம் நெருங்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு பாடத்தை அது கற்றுக்கிறோம். இது கால்நடைகள்கிட்ட இந்த ஒரு தன்மை இருக்கிறது. அப்போ கெட்டதை விட்டு விலகி கொள்ளுதல் என்பது கால்நடைகள்கிட்ட உள்ள ஒரு தன்மை, இயற்கையில் உள்ள ஒரு தன்மை. மனுஷன் என்ன செய்கிறான்னு கேட்டால் அதை விட மட்டத்தில் வர்றான். எப்படி கெட்டது நல்லா தெரியுது. இப்போ தண்ணி அடிக்கிறான்ல, மதுபானம் இருந்துறான்ல, நல்லதா? அந்த மனுஷனுடைய அறிவில் கேட்டாலும் அந்த அறிவே சொல்லணும். என்ன சொல்லணும்? அம்மாடி தண்ணி அடிக்கக்கூடாது, தண்ணி அடித்தோம்னு சொன்னால் மிருகமாக மாறிடுவோம், தாய்க்கு இந்த அறத்துக்கு வித்தியாசம் தெரியாது, அண்ணனுக்கு தம்பிக்கு வித்தியாசம் தெரியாது, நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வித்தியாசம் தெரியாது, பாம்புக்கும் பழுதுக்கும் வித்தியாசம் தெரியாது, அந்த மாதிரி நம்ம ஆயிடுவோம், பகுத்தறிவு இழந்துருவோன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே போய் குடிக்கிறான். அப்போ மிருகங்கள்கிட்ட இருக்கிற ஒரு தன்மை கூட கெட்டதுன்னு தனக்கு தெரிஞ்சதை விட்டு ஒதுங்கிக்கிறது. புகைப்பிடிக்கிறது கெட்டதுங்கிறது பிடிக்கிறவனுக்கும் தெரிகிறது.
அதுக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சிட்டு போய் நான் குடிக்க தான் செய்வேன் அப்படின்றது நடப்பானையானால் இது எது மாதிரி தன்மையில் இருக்கிறது? கால்நடைகள் மாதிரி தான் இருக்கிறது. அப்போ மனுஷனுக்கு வந்து பகுத்தறிவுங்கிற ஒரு விஷயத்தை எல்லாம் கொடுத்துருக்கும் பொழுது அது என்ன செய்யறனா தற்காலிக இன்பத்திற்காக வேண்டி அதை செய்கிறான். புகைப்பிடிக்கிறது கெட்டது தான், ஆனால் குடித்தா எனக்கு நல்லா இருக்குதுல்ல அப்படிங்கிறான். அது கெட்டதுடா, கெட்டதாக இருந்துட்டு போகுது, எனக்கு நல்லா இருக்குதுல்ல, குடித்தா ஒரு சுகமாக இருக்குதுல்ல அப்படின்னு நினைக்கிறான்னு சொன்னால் இது வந்து கால்நடைகள்கிட்ட கூட இல்லாத ஒரு தன்மை. கால்நடைகளோட மட்டம்ங்கிறான்ல, அதுக்கு வந்து இதை பெரிய உதாரணமாக காட்டினான். கால்நடைகளில் கூட என்ன செய்யும்னா அது இருக்குது. அதுக்கு அடுத்து என்னென்னு கேட்டால், கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் அந்த கால்நடைகள் வந்து அதுக்கு சாப்பாடு மட்டும்தானே. கால்நடையில் தேவை என்னென்னு கேட்டால் அதுக்கு பசிக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும், தாகத்துக்கு தண்ணி கொடுக்கணும். வேறு ஒன்றையும் அது நம்மள்கிட்ட எதிர்பார்க்காது. நம்ம ஒரு கால்நடையை வளர்க்குறோம், அப்படி வளர்த்தோம்னு சொன்னால் சாதாரண இந்த சாப்பாடு தண்ணி கொடுத்த ஒரு எஜமானனுக்காக வேண்டி அவ்வளோ நன்றியை காட்டும் கால்நடைகள். கால்நடைகள் வந்து ஜல்லிக்கட்டில் ஓடக்கூடிய பெரிய காளமாடெலாம் இருக்க, அதை வந்து 50 வீரர்கள் சேர்ந்து பிடிக்க முடியாது, தள்ளிட்டு போயிடும். அந்த கால்நடையை வந்து இந்த வளர்க்குறவன் வர்றான்ல, அவனை கண்ணோட பெட்டிப்பாமல் அடங்கிடும். வளர்க்குற பொம்பளை வரும், சின்ன புள்ள வரும், அதை கையில் பிடிச்சி இழுத்துட்டு வரும். அது மாடு ஒரு சிலுப்புனால அது ஆள் காலி ஆக்கிடும். ஆனால் கரெக்டாக என்ன தெரியுது, இந்த குடும்பம் நம்மளுக்கு சோறு போடுற குடும்பம், இவங்க சாப்பாடு நமக்கு போடுறாங்க, இவங்க தான் நமக்கு வைக்கல் தர்றாங்க, இவங்க தான் புண்ணாக்கு பருத்தி கொட்டை வைக்கிறாங்க, இவங்க தான் நமக்கு தேவையான எல்லா வகையதையும் நம்ம கவனிச்சிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே தனக்கு உணவு தண்ணீரும் அது 2 தான் கால்நடைக்கு தேவை. இதை தரக்கூடியவர்கள்னு ஒருத்தரை பற்றி நினச்சிருச்சின்னு சொன்னால் விசுவாசம் கூப்பிட்டோன்னு ஒடியாரும். எங்கேயோ கத்திக்கிட்டு இருக்கணும், அந்த மாட்டை ஒரு பாஷையை சொல்லி கூப்பிடுவான். ஒரு நாயாக இருக்கலாம், எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் இருக்கலாம், கூப்பிட்டோன்னு முதலாளி கூப்பிட்டோன்னு வருதா இல்லையா, தேடிக்கிட்டு வருது. அப்போ வந்து இந்த நன்றியை காட்டக்கூடிய ஒரு தன்மை வந்து எதுகிட்ட இருக்கிறது? கால்நடைகள்கிட்ட இருக்கிறது. எல்லார்ட்டையும் அது மூர்க்கமாக இருந்தால் கூட, சிங்கம்புலியை நீங்கள் வளர்த்தா கூட அது உங்களுக்கு நன்றியாக இருக்குங்க. சிங்கம்புலி வந்து மனுஷனை அடித்து சாப்பிடக்கூடியதாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு அரபிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒருத்தர் சிங்கம் வளர்த்துக்கிட்டு இருக்கிறான், கட்டி பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க, அவன் பழகிட்டானோ அப்படியே. அப்போ சிங்கம்ங்கிறது வந்து ஒரு வனவிலங்காக இருந்தாலும் மனிதனை சாப்பிடுவது அதனுடைய இயற்கை குணமாக இருந்தாலும் அந்த குணத்தையும் வென்று என்ன செய்யுதுன்னு கேட்டால் நம்மளை வந்து நமக்கு தேவையானது இவன் தான் தர்றான், டயத்து கொண்டாந்து கறியை கொண்டாந்து போடுறான், டயத்து கொண்டாந்து நமக்கு சாப்பாடு தர்றான், இவன் வந்து நமக்கு உணவளிப்பவன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சின்னு சொன்னால், சிங்கமாக இருந்தாலும் புலியாக இருந்தாலும் யானையாக இருந்தாலும், யானையை ஒரு சின்ன பாகன் கண்ட்ரோல் பண்ணுறானே, எதனால்? அந்த யானை வந்து இவன் எல்லாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாத, அவனுக்கு மட்டும்தானே முடியுது. அப்போ தனக்கு உணவளிப்பவனுக்கு வந்து விசுவாசம் காட்டுவது எதனுடைய வேலை? கால்நடைகளுடைய வேலை. அப்போ நீ மனுஷனாக இருக்கிறதா இருந்தால் உனக்கு எவ்வளவு இறைவன் வந்து அள்ளித்தர்றான். இவனை அதுக்கு இறைவனை வணங்கக்கூடிய ஒரு தன்மை அது கிடையாது. மனுஷனை தான் அது விளங்கும். சோறு போட்டான்னா இவன் தான் ஜோறு போட்டான் அப்படின்னு விளங்கிக்கிறமே தவிர அதுக்கு மேற்கொண்டு விளங்கக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு கிடையாது. நீ யார்? நீ மனுஷனாக இருக்கிற. மனுஷனுங்கிறவன் வந்து உனக்கு இந்த மலை இறக்குறது யார்? அதில் பயிர்களை விளைவிக்கிறது யார்? அதை பலவிதமான தானியமாகவும் பழங்களாகவும் காய்களாகவும் செடிகளாகவும் கொடிகளாகவும் வளர்த்து உனக்கு உணவளிப்பவன் யார்? பலவிதமான இயற்கை அழகுகளை இந்த உலகத்தில் உற்பத்தி தந்தவன் யார்? வீடு வாசல் கட்டுவதற்கான பொருளாதார தந்தவன் யார்? அப்போ எல்லாமே நமக்கு ஒருவன் தந்திருக்கிறான்னு சொன்னால் மனிதன் வந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறானா? அப்போ இறைவன் ஒரு மாடு வந்து அவனுடைய எஜமானுக்கு நன்றி செலுத்துகிறது, ஒரு ஆடு எஜமானனுக்கு நன்றி செலுத்துகிறது. மனிதனாக இருக்கிறவன் என்ன செய்ய மாட்டேங்கிறான்னா அவனை படைத்த இறைவனை விளங்க தெரியாது. அதனால் வந்து அதுக்கு அந்த நன்றி செலுத்துகிற இந்த நமக்கு செய்கிற நன்றி செலுத்துகிற முறையெல்லாம் அதுக்கு விளங்காது. ஆனால் நீ யார்? நீ மனுஷனாக இருக்கிற, உனக்கு பகுத்தறிவு இருக்கிறது. அப்போ நீ பகுத்தறிவு இருக்கிறவன் வந்து அல்லாவுக்கு நன்றி செலுத்துறவன் நடக்கிறீங்களா? இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் விரும்பின மாதிரி நம்ம நடக்கணும்னு நீ வாழலைன்னா நீ மிருகம் தானே. இது மிருகத்தை விட மோசம். மிருகமாவது நன்றி செலுத்துகிறது. ஒரு வகையில் பார்த்தா மிருகத்தை விட கால்நடைகளோட கீழானவனாக இருக்கிறாய் அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த நன்றியை விட்டுருங்க. உலகத்திலேயாவது நன்றி உள்ளவனாக இருக்கிறானா? சரி, அதெல்லாம் இறைவன் விஷயம், இறைவன் நான் பார்க்கல போகலன்னு சொல்லிட்டு நீ சொன்னால் கூட உனக்கு எவனாவது உதவி செஞ்சானா அவன் நன்றியாக நீ இருக்கிறியா? அவன் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுறதுமாங்கல்ல, எவனுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்கிறீங்களோ அவன்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு துரோகம் செய்வான். நீங்கள் பார்க்குறீங்க, உதவி செஞ்சவன்லாம் துரோகம் செய்யக்கூடியவர்களை எல்லா துரோக வரலாறுகள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாலும் அந்த துரோகம் செய்தவர்களுடைய வரலாறை பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த யாருக்கு துரோகம் செஞ்சானோ அவனால் அதிகமாக இவன் உதவியை பெற்றிருப்பான், அவனால் வளர்க்கப்பட்டவனாக இருப்பான், அவனால் உருவாக்கப்பட்டவனாக இருப்பான். கூட இருந்த குழி பறித்தல்ங்கிறது இருக்குல்ல,
இந்த கூட இருந்த குழி பறித்தல்ங்கிறது வந்து மிருகங்களுக்கு இருக்குதா? இல்லை. கூட இருந்துக்கிட்டே நம்ம முதலாளி கஞ்சி ஊற்றுறான், இவன் இப்போ வைக்கால் போடுறான், புண்ணாக்கு போடுறான், ஒரு நேரம் பார்த்து இவனை காலி பண்ணணும்னு நினைக்குமா? தனக்கு உதவி செஞ்சிட்டான்னு சொன்னால் அவனுக்கு அவனை யாராவது தாக்கம் வந்தால் சில வனவிலங்குகள் பாஞ்சி வந்து இவனை காப்பாற்றும். ஒருத்த மாடை வளர்க்குறவனை அடித்தான்னு சொன்னால், அந்த மாடு பார்த்துருச்சின்னு சொன்னால் பாஞ்சி வந்து யார் அடிக்கிறான்னு அவனை முட்டி தள்ளும். ஒரு நாயாக இருந்துச்சின்னு சொன்னால் வந்து அவனை கட்டிச்சு கொதறும். அப்போ தன்னுடைய எஜமானனுக்கு நன்றியாகவும் இருக்கும், அவனை பாதுகாக்கவும் செய்யுமா இல்லையா? இதானே கால்நடைகளுடைய தன்மை. நீ வந்து அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிற வகையில் நீ ஃபெயிலியர் ஆகிடுற. ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டால், உன்னை மாதிரி சக மனுஷன் உனக்கு எவ்வளவு செய்கிறான, பெத்த தாய்க்கு நீ நன்றி செலுத்துறியா? எத்தனை பேர் என்ன செய்கிறான்னு கேட்டால், ரெக்க முளைச்சது வரைக்கும் அம்மாவுங்க அப்பாண்டுக்கிட்டு இருப்பான். ரெக்க முளைச்சிருச்சின்னு சொன்னால் எனக்கு சம்பாதிக்க முடியும், சொந்த கையில் கர்ணம் வாங்கிடுவேன் அப்படின்னு ஒரு அளவுக்கு வந்துட்டான்னு சொன்னால் அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், அம்மாவை போகன்றான், அம்மாவுக்கு சாப்பாடு போட மாட்டேங்கிறான், அம்மாவை கவனிக்க மாட்டேங்கிறான், வாசலில் தெருவில் இழுத்து போட்டு போயிடுறாங்க. அப்போ தாய் தந்தையரை கவனிக்கணுங்கிற கடுகளவு சிந்தனை இல்லாமல் நீ எவ்வளோ நன்றி செலுத்தணும். ஒரு மாடு கொஞ்சம் புண்ணாக்கு போட்டதுக்காக வேண்டி எவ்வளோ நன்றியாக இருக்கிறது, கொஞ்சம் பருத்தி கொட்டை வச்சதுக்காக வேண்டி எவ்வளோ நன்றியாக இருக்கிறது. உன்னை வந்து எப்படி அந்த தாய் வளர்த்துருக்கிறா, அந்த குழந்தையாக இருக்கும்போது உன்னை ஒரு வளர்க்குறதுக்கு எத்தனை தூக்கத்தை தியாகம் பண்ணணும், எத்தனை சுகங்களை தியாகம் பண்ண வேண்டியிருக்கும். அவங்களுடைய இன்பங்களையெல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு உனக்காக வேண்டி ஈ முக்காமல், எறும்பு கடிக்காமல், உனக்கு வந்து ஒரு அசுத்தம் பற்றாமல், துர்வாடை வந்துடாமல் உன்னை அப்படி பொத்தி 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 வளர்த்தால அந்த தாய்க்கு வந்து நீ ஒருத்தன் நன்றி செய்யாமல் இருந்தான்னு சொன்னால் இவன் மாடை விட மோசமாக இல்லையா? மிருகத்தை விட மோசம். மிருகங்கள் வந்து சின்ன ஒரு அற்பமான ஒரு சாப்பாடு போட்டதுக்காக வேண்டி அது நன்றி செலுத்துகிறது. இந்த மனுஷன் எப்படி நடக்கிறான்? அதிகப்படியான மனிதர்கள் மனுஷன் விஷயத்தை நன்றி கெட்டவனாக இருக்கிறான், எல்லா விஷயத்துலையும் நன்றி கெட்டவனாக இருக்கிறான், அது தனி விஷயம். மனிதர்கள் விஷயத்துலையாவது நீ நேர்மையாக நடக்கிறியா? மனிதர்கள் விஷயத்தில் நன்றி கெட்டவனாக இருக்கிற அந்த மாதிரி விஷயத்தையும் பார்க்குறோம். அதனால் அதே மாதிரி நல்ல ஒரு கடையில் ஒரு வேலை செய்கிற அவர் உனக்கு எவ்வளோ வசதி வாய்ப்பு செஞ்சு சம்பளம் தந்து சாப்பாடு தந்து எல்லாம் செய்வார். களவாண்டு ஓடி போயிடுவாங்க. இருக்கிற வேலை செய்கிற கடையிலே களவாண்டு ஓடி போயிடுவாங்க. ஆனால் இவர் தானே நமக்கு வந்து தெருவில் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது வேலையை கொடுத்தாரு, அதன் மூலமாக நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறோம் அப்படி நினைக்கணுமா இல்லையா? இந்த நன்றிங்கிற உணர்வு வந்து ஜீரோவாக இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஒருத்தர் நன்றிங்கிறது இல்லைன்னு சொன்னால் அது மிருகத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பு. உனக்கு இல்லைன்னு சொன்னால் நீ அதை விட கீழானவன். பல்ஹும் அல்லலுங்கிறான் அல்ல. கால்நடைகளோடு நீ மோசமானவன் தான். ஏன்னு கேட்டால் கால்நடைகளுக்கு வந்து நன்றி செலுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது, உனக்கு அது கிடையாது. அதே மாதிரி என்ன செய்கிறான்னு கேட்டால் அல்லாஹ் வந்து அதை சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து இன்னொரு வசனத்தில் இந்த கால்நடைகளை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது வேறொரு வகையான ஒரு உதாரணம் காட்டுறான். எப்படின்னு சொன்னால், அதாவது உள்ளதீன கஃபரு நிராகரிக்கக்கூடிய மக்கள் மத்தவுன சொகுசாக வாழ்கிறார்கள், ஒய்யாக்குழுன அவர்கள் சாப்பிடுகிறார்கள், கமா தாக்குழு அண்ணாம் கால்நடைகள் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றாங்க, திங்க தான் செய்கிறாங்களே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. கால்நடைகள் சாப்பிடுவதோடு சாப்பிடுகிறார்கள்னு சொல்லி இது இப்போ 47வது சூறாவில் 12வது வசனத்திலையும் இந்த மனிதர்களை சில பேரை வந்து கால்நடைக்கு ஒப்பிடுறான். எந்த விஷயத்தில் ஒப்பிடுறான்னா, திங்கிற விஷயத்தில் ஆடு மாதிரி திங்கிற மாடு மாதிரி திங்கிறடான்னு கேட்குறோம்ல. அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் அல்லாஹ் இன்னொரு உதாரணம் காட்டுறான். அந்த கால்நடைகளை வந்து அதில் கால்நடைகள் போல சிந்திக்காமல் இருக்கிறான், கால்நடைகள்கிட்ட இருக்கிற நற்பண்புகள் எல்லாம் இல்லாமல் இருக்கிறான், கால்நடைகளில் இருக்கிற அந்த தன்மையோடு தன்னை ஆக்கி கொள்கிறான், அதை மிஞ்சி வரமாட்டேங்கிறான். அப்படிங்கிறதுனால முதல் சொன்ன 2 வசனங்கள்லையும் ஒரு ஓமையை சொல்லிட்டான். இந்த வசனம் எது செய்கிறான்றா, சில மனிதர்கள் இருக்கிறார்கள், இவங்க வந்து கால்நடை மாதிரி சாப்பிட்றது இது மாதிரி சாப்பிட்றான், கால்நடைகள் சாப்பிடுவதோடு சாப்பிடுகிறார்கள். ஒன்னார் மஸ்வல்லஹும் நரகந்தான் அவருடைய தங்குமிடம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ வந்து இதில் என்னென்னு கேட்டால், நம்ம கால்நடைகள் எதுக்கு காஃபிருடைய உணவுகள் எப்படி இருக்கும்னு கேட்டால், அவன் வந்து இது திங்கிறது மட்டும்தான் அவனோட நோக்கமாக இருக்கும். மூமினாக இருந்தால் என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த சாப்பிட்டு இதை நேர்ந்த பலத்தை உண்டாக்கி கொண்டு அந்த பலத்துக்கு ஏற்றவாறு அல்லாஹ் வணங்கணும், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், அல்லாஹ்வுக்கு இபாதத்து செய்வதற்கு இந்த உணவை உட்கொள்வதை நம்ம ஒரு கருவியாக ஆக்கி கொள்ளணும். அப்படிங்கிறதுக்கு தான் சாப்பிட வேண்டும். ஒரு மனிதனாக இருந்தால் எதுக்கு சாப்பிடணும்? இந்த சாப்பாடு என்பது சும்மா வயிறு வளர்த்து தொந்தியை உண்டாக்கிறதுக்கு. அதுக்கு தானே ஆடு மாடுகளுக்கு என்ன கணக்கு? வயிறு நிறையிறது தான் கணக்கு. அது எவ்வளோ இழுக்க முடியுமோ அவ்வளோ இழுத்துரும். இழுத்தா என்ன செய்யும்? வயிறு வளர்க்கணுங்கிறது மட்டும்தான் கால்நடைகளுக்கு இருக்குமே தவிர
அதை வந்து நம்மளாம் என்ன செய்வோம்னா ஒரு அளவுக்கு மேலே இதுக்கு மேலே சாப்பிட்டா தொந்தியாக போயிடும் அப்படின்லாம் விளங்கக்கூடியவர்களாக மனிதர் படைக்கப்பட்டிருக்கணும். அப்போ கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் சாப்பிடுவது மாத்திரம்தான் அதனுடைய ஒரே இலக்கு, ஒரே லட்சியம் என்று அது ஆக்கப்பட்டு இருக்கிறது. நீ எதுக்கு சாப்பிட்ற, நம்ம எதுக்கு சாப்பிட்றோம், மனிதன் எதுக்கு சாப்பிட்ணும், பசி சாப்பிட்டாலும் இந்த சாப்பிடுவதன் மூலமாக நம்ம உண்டாக்கி கொள்ளக்கூடிய அந்த சக்தியை ஆக்கப்பணிகளுக்கு பயன்படுத்தணும். உடம்பை வலுவாக வைக்கி கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடணும், அல்லாஹ் வணங்கணும், தீமைகளை எதிர்த்து போராடணும், நன்மைகளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இப்படிங்கிற ஒரு அறப்பணிகள் செய்வதற்காக வேண்டி நமக்கு ஒரு சத்து வேணும், நமக்கு ஒரு குடும்பம் கொண்டு காப்பாற்றுவதற்கு ஒரு ஆற்றல் வேணும். அப்போ இந்த சாப்பிடுவது வந்து சில லட்சியங்களை நிறைவு செய்வதற்காக மனுஷன் சாப்பிடணும். கால்நடைகள் எதுக்கு சாப்பிடணும்னு கேட்டால் வயிறு நிறைக்கு தான் சாப்பிடணும். கால்நடை நோக்கம் என்ன, வயிறு நிறைஞ்சிச்சா கதை முடிஞ்சிச்சு, அதுக்கு தான் சாப்பிடுமே தவிர இந்த சாப்பாட்டுக்கு பிறகு அவனோட லட்சியம் என்னவாக இருக்கும், லட்சியத்துக்கு சாப்பிடாது. சாப்பிட்றது பசி, இப்போ வயிற்று கேட்குது அவ்வளோதான், வயிறு கேட்குது சாப்பிடுது அவ்வளோ நின்றுது. மனுஷன் என்ன செய்கிறான்னு கேட்டால் அதே மாதிரி என்ன செய்கிறான், சாப்பாடு மட்டும்தான். நீ எதுக்கடா சாப்பிட்ற, எதுக்கா நம்ம சாப்பிட்டு திரகாத்தமாக இருக்கிறோம்னா நீ மனுஷன் தானே. அப்போ அந்த மனிதனை கொண்டு என்னென்ன உனக்கு செய்ய இயலுமோ அது எல்லாத்தையும் செய்வதற்கு எனக்கு இந்த உணவு தேவை அப்படின்னு வாழ்ந்தீங்கன்னா தான் நீ என்ன செய்யுது, அது ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த ஆடு மாடுகள்லாம் நல்லா திங்கிதில் சாப்பாடை போடுறான்ல, வளர்க்குறான்ல, இந்த சாப்பாடு போட்டு கடைசியில் இறுதி முடிவு என்ன ஆகும், அறுத்து திம்பாங்க அவ்வளோதானே. உன்னை சாப்பாடு போட்டு வளர்த்தா என்ன செய்யும், அது வந்து நல்லது நினச்சிக்கிட்டு இருக்குது, அந்த ஆடு நினச்சிக்கிட்டு இருக்கு நல்லா திங்கிறல தின்றுவோன்னு சொல்லி. இறுதியாக நீ சாப்பிட்டு வளர்த்தின்னு சொன்னால் அது எங்கே போகுது, அவனுக்கு உணவாக போயிடும். அவன் வளர்த்து பெருசானவன் என்ன செய்வான், அறுத்து தின்றுவான். அதே மாதிரி தான் நீ வந்துக்கிட்டு ஆடு மாடு திங்கிற மாதிரி திண்டின்னு சொன்னால், உடம்பு வளர்த்தின்னு சொன்னால் அதுக்கு நரகத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கான். அப்படி எல்லாம் முடிக்கிறான். ஒன்னாறு மசவல்லகும், இவங்களுக்கு தங்குற இடம் நரகம் தான் இருக்குது, இவங்க நல்லா வளர்க்கட்டு தின்று நல்லா வளர்த்துக்க, வளர்த்து எங்கே வர போகிற நரகத்து தான் வருவாங்க. ஏன்னு கேட்டால் நீ அந்த திங்கிறதன் மூலமாக செய்ய வேண்டிய வேலையிலையும் செய்யலை. கால்நடை மாதிரி சாப்பிடுகிறாய், கால்நடைகள் மாதிரி சாப்பிட்டு விட்டு கால்நடை மாதிரியே நீ செயல்பாடை அமைத்துக் கொள்கிறாய். அப்படி இல்லாமல் கால்நடைகள் மாதிரி சாப்பிட்டு விட்டு இந்த சாப்பாட்டின் மூலம் உனக்கு என்ன கிடைக்கிறது, சத்து கிடைக்கிறது. எதுக்கு சத்து கிடைக்கிறது, அதன் மூலம் நீ மனிதனாக இருப்பதற்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். மனிதன் என்ற முறையில் என்னென்ன செய்ய உனக்கு இயலுமோ அந்த நல்ல பணிகளை எல்லாம் செய்யணும் என்பதற்கு தான் நீ சாப்பிடணும். அப்படி இல்லாமல் சும்மா சாப்பிட்டுட்டே இருந்தீன்னு சொன்னால், உடம்பு வளர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் ஒன்னாறு மசவல்லகும், நீ நரகத்தில் தான் உனக்கு தங்குறணும். நரகத்துக்கு போகிறதுக்கு உடம்பை பெருசாகிக்கிட்டு போகிற, நரகத்துக்கு விறகாக இருப்பதற்கு நீ உதவி செய்கிறாய் அப்படின்னு காட்டுவதற்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், யாக்குலூன், இவர்கள் சாப்பிடுகிறார்கள், கமா தாக்குல் அன்னாம், கால்நடைகள் சாப்பிடுவது போல சாப்பிடுகிறார்கள்னு அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். இப்படி இந்த மாதிரி வந்து அந்த இறைவன் வந்து இந்த 3 வசனங்கள்லையும் கால்நடைகளோடு மனுஷனை ஒப்பிடுகிறான். சில இடங்களில் வந்து கால்நடைகளை விட மோசமானவனாக காட்டுகிறான். என்றால் அதுக்கு என்ன காரணம் என்றால் இதுதான், அதுக்காண்டி கால்நடைகளை மட்டப்படுத்துறதுக்கு எல்லாம் சொல்லலை. கால்நடைகள் மட்டமாக படுத்த முடியாது. ஏன்னு கேட்டால் அதனுடைய படைப்பு தன்மை அதுதான். எதுக்கு அதெல்லாம் இதை சொல்லி காட்டுறான்னா, அந்த அறிவு இல்லாமல், மனசு இல்லாமல், மனசாட்சி இல்லாமல் படைக்கப்பட்டிருக்கிற அந்த மிருகங்களை விட நீ ஏன்டா மோசமாக போகிற, உனக்கு தானே அதை வித்தியாசப்படுத்தி பார்க்கக்கூடிய தன்மை உனக்கு தந்திருக்கிறேன், அது தாய் தாரமெல்லாம் அது விளங்காது தானே, உனக்கு விளங்கும் தானே, அப்படி படைச்சிருக்கும்போது நீ ஏன் அப்படி இருக்கிற அப்படின்னு காட்டுவதற்கு தான் அந்த உதாரணம். இந்த உதாரணங்கள் வந்து மனுஷனுடைய தவறை இடித்து காட்டுவதற்கு தானே தவிர மிருகங்கள்லாம் மட்டும், கால்நடைகள்லாம் மட்டும்னு காட்டுவதற்கு கிடையாது. கால்நடைகள் மட்டமானது கிடையாது. அது மாத்திரம் இல்லாமல் வந்து சில உயிரினங்கள் இருக்க, அந்த உயிரினங்கள் எந்த உயிரினங்கள் வந்து தங்களுடைய வசிப்பிடம் கூடு உண்டாக்கி கொள்கிறதோ அதை வந்து அதுவே தான் உண்டாக்கிக்கிறோம். கால்நடைகள் ஒரு கூடு கட்டுதுன்னு வைங்களேன், ஒரு குருவி கூடு கட்டுதுன்னு சொன்னால் ஒரு 50 குருவியை கூட்டிகிட்டு வந்து நீ அதை எடுத்து கொடு, இது அப்படி கட்டி பார்த்துருக்குறீங்களா? ஒரு குருவி வந்து முட்டை இடுகிற பருவம் வந்த உடனே இந்த முட்டை அடகாத்து குஞ்சு பொறிக்கணுமே என்பதற்காக என்ன செய்யணும்னு கேட்டால் அதுவும் அந்த ஜோடியை சேர்ந்துக்கிறேன், ஆணும் சேர்ந்துக்கிறேன். சில பெண்ணு மட்டுமா போய் என்ன செய்யும், அந்த கூட்டுக்கு தேவையானது அந்த குச்சி கிச்சி பஞ்சு கிஞ்சி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து என்ன செய்யும், அந்த கூடை கட்டும். சில தூக்கணாங்குருவியெல்லாம் அப்படி அற்புதமான முறையில் மனிதன் கூட அப்படி பட்ட முடியாது, அவ்வளோ பெரிய கூடுகளை கட்டும். மரங்கொத்தி பறவைலாம் மரத்தை கொத்தி அவ்வளோ அழகான வீடு மாதிரி சூப்பராக அதை என்ன செய்ய, இந்த வாயினாலேயே வாயை கொண்டு அந்த மரத்தை கொத்தி நமக்கு கூட ஒரு ஆணியை வச்சு அடிச்சுலாம் உண்டாக்க முடியாது, அந்த மாதிரிலாம் செய்யும். ஆனால் இந்த பணிகளுக்கு வந்து கால்நடைகள் வந்து வேற ஒரு ஜீவனை துணைக்கு அழைக்காது. ஒரு மரங்கொத்தி வந்து மரத்தில் கூடு கட்டும்போது ஒரு 100க்கு 100 மரங்கொத்தி கூட்டிகிட்டு வந்து நீங்கள் ஆளு கொஞ்சம் துணை செய்யுங்கன்னு சொல்லுமாண்டா செய்ய, அதுவே பார்த்துக்கணும்.
தூக்கணாங்குருவி அதுதான் அந்த அந்த எந்த குருவி வசிக்க போகுதோ அந்த குருவி வந்து அதனுடைய வீட்டை அதுவே தான் கட்டிக்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம், தன் கையில் தான் நம்ம வாழணும்னு ஒரு அந்த சில பறவை இனங்களில் பறவைக்கு மட்டும்தான் கூடு பெரும்பாலும் தேவைப்படும். எறும்பு போன்ற இனங்களுக்கு புற்று மாதிரி தேவைப்படும். பெரிய விலங்குகளுக்கு 2 தேவைப்படாது. ஆடு மாடுக்கெல்லாம் எங்கேனாலும் படுத்துக்கிறோம், அதுக்கெல்லாம் கூடு கிடையாது. ஆடு மாடுகள் யானைக்கெல்லாம் கூடாக இருக்குது, அது கூடு கிடையாது. பெரிய உயிராக இருக்கிறதுனால அதை சேஃப்டி பண்ணிக்கிற முடியும். சின்ன உயிராக இருக்கிறதுனால அது தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு கூடு தேவைன்னு விளங்கி அந்த கூடுகளை அமைத்துக் கொள்கிறது. அப்படி கூடுகளை அமைத்துக் கொள்ளும்போது என்ன செய்யணும்னா தானாத்தான் அமைத்துக் கொள்கிறது, யாருடைய தயவும் எதிர்பார்ப்பது இல்லை. அப்போ சொந்த உழைப்பை கொண்டு முன்னேறணும் என்று நினைக்கக்கூடிய தன்மை அதற்கு எல்லாம் இயற்கையில் படைத்து வச்சுருக்கான். நமக்கு என்ன செய்கிறது, எந்த காரியம் செஞ்சாலும் அடுத்தவனுடைய தயவு தேவை இருக்கிறது, அடுத்தவனுடைய உதவியை கொண்டு தான் செய்ய வேண்டி இருக்கிறது. அப்படி தான் நம்ம படைக்க. நம்ம வீடு நம்மளால் கட்டிக்க முடியுமா? தான் வீடை தானே கட்டின ஒரு மனுஷனுக்கு காட்ட முடியுமா? முடியாது. ஆனால் அந்த பறவைகிட்ட இல்லாத ஒரு பலவீனம் நம்மள்கிட்ட இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்கள் உதவியை கொண்டு தான் நீ வாழும் நிலையில் இருக்கிறாய் என்று சொன்னால் அப்போ மற்றவர்களை வந்து நன்றியோடவும் அனுசரித்து வாழணுங்கிற ஒரு பாடத்தை மனுஷன் கற்றுக்கிறேன். இவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்கிறதுனால தான் நல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால் இவர்கள் வந்து கால்நடைகளை போல என்று சொல்கிறான். இன்னும் பல உவமைகள் வந்து குரானில் நிறைய இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். இப்போ அப்டேட் என்னென்னு சொன்னால், இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவுடைய இந்த போருடைய முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்கும் இவர்கள் வந்து அமெரிக்கா வந்து ஏராளமான குண்டுகளை போட்டு தெஹ்ரானில் இன்னும் பல பகுதிகளில் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சேதங்கள் ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் அந்த மக்கள் மன உறுதியோடு, அந்த மக்களும் அந்த அரசும் மன உறுதியோடு எதிர்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் நினைத்தது போல ஈரானுடைய அந்த இராணுவ தளவாடங்களை அழிக்க முடியவில்லை. அவர்கள் வெகுஜன மக்களை போய் அழிக்கிறார்கள், அல்லது வந்து சொத்துக்களை சேதப்படுத்த முடியுதே தவிர அவங்களுடைய தாக்கும் வலிமையை திறனை குறைக்கக்கூடிய ஒன்றும் செய்ய முடியலை. அப்படிங்கிறதை காட்டும் விதமாக இன்றைக்கும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இஸ்ரேலை வந்து பந்தாடி சூறையாடி இருக்கிறாங்க. தாக்குதல் என்ன செஞ்சுருக்காங்க, அது செஞ்சுருக்கிறாங்க. அது ஒன்று இருக்குது தெரிஞ்சுக்கிறேன்னு. அடுத்து என்னென்னு கேட்டால், இன்றைக்கி ஒரு 10 பேர் நினைஞ்சிருக்காங்கன்னு கேட்டால் ஈரானுடைய கடற்படை கைது பண்ணியிருக்கிறாங்க. ஈரானுடைய படையினர் வந்து கைதியாக பிடித்து அந்த கைதியாக அடைத்து வைத்திருக்கிற அந்த படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அமெரிக்கார்களை கைதியாக பிடித்தல் என்பது பெரிய விஷயம். போர்க்களத்தில் பிடித்தல்ங்கிறது தரை யுத்தம் நடக்கும்ல, தரப்படைக்கு யுத்தம், அப்போ கைதிகளை பிடிக்கிறது வந்து சாதாரணமான விஷயம். அப்போ நீங்கள் படை இறக்கவே இல்லை, அப்படி இருக்கும்போது பிடிக்கிறாங்கன்னு சொன்னால் உன்னுடைய முகாமுக்குள்ளே நுழைஞ்சு தான் பிடிக்க முடியும். உன்னுடைய கப்பலுக்குள்ளே நீ அமைத்து வைத்திருக்கிற அமெரிக்காவுடைய தளங்களுக்குள்ளே நுழைஞ்சு தான் பிடிக்க முடியும். அப்போ கைதிகளாக சிலரை பிடித்து வைத்திருக்கிறார்னு சொன்னால் அவர்கள் உன்னுடைய அமெரிக்காவுடைய இடத்துக்குள்ளே புகுந்து அவங்கள தூக்கிட்டு வர்ற அளவுக்கு அவங்கள்ட்ட ஒரு திறமை இருக்குது என்பது இது காட்டுகிறது. கொல்வதை விட உசுரோடு பிடித்துக்கிட்டு வருதல் என்பது வந்து ரொம்ப ரிஸ்கான ஒரு காரியம். அதை செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இந்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் 10 வருஷம் ஆனாலும் நாங்கள் தாக்கு பிடிப்போம் என்பதையும் சொல்லி இருக்கிறார்கள். அடுத்தது என்னென்னு கேட்டால், ஒரு சின்ன ஒரு அப்டேட் என்னென்னு கேட்டால், அந்த ஹுர்முஸில் இருந்து இன்றைக்கு வந்து நேற்று இந்தியாவுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்கலன்னு சொன்னாங்கள்ல, இன்றைக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இவங்க என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாங்களோ, என்ன மாதிரி வாக்குறுதி கொடுத்தாங்களோ அது என்னென்னு தெரியல. அப்படி சும்மானா இருக்க மாட்டாங்க. அல்லது ஹுர்முஸை கடப்பதற்கு ஒரு தொகையை கூட நிர்ணயிச்சிருப்பாங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சு இந்தியாவுடைய 2 கேஸ் ஏற்றி வருகிற 2 கப்பலுக்கு வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க. அது வந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. 2 கப்பல்கள் நிறைய எரிவாயு ஏற்றி கொண்ட 2 கப்பல்களுக்கு வந்து இந்தியாவுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அனுமதி கொடுத்து தான் வர்றாங்கன்னு சொன்னாலேயே அந்த பேச்சுவார்த்தையில் தான் நடந்திருக்கிறது. பொதுவாக நாங்கள் அனுமதி கொடுக்கல, இந்த 2 கப்பலுக்கு ஏதோ கேட்டிருப்பாங்க, அந்த மாதிரி என்ன செஞ்சுருக்காங்க, அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அந்த கேஸ் தட்டுப்பாடு வராத அளவுக்கு அந்த ஹுர்முஸ் வழியாக 2 கப்பல்களில் கேஸ் எரிவாயு வந்து கொண்டு இருக்கிறது. இது ஒரு அப்டேட்டான விஷயம். மற்றபடி கூடுதலான விஷயங்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்த்துக்குறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.